கண்மணி ப்ரேயர் பண்றீங்களாமா? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை ஒரு குடும்பமாய் ஒன்று சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த டாபிக் ஆண்டவரே உமது கருத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் கேள்விகள் ஆண்டவரே, எல்லா காரியங்களும் உமது கரத்துல இருந்து உமது ஞானத்துல இருந்து எங்களுக்கு வெளிவரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே உவமைகளை குறித்து நாங்க படிக்கிறோம்ப்பா. அப்பா அந்த உவமைகள் எதுக்குரியது, நீங்க என்ன பேசியிருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெளிவா தெரிய வியாக்கானம் பண்ண நீங்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அண்ணனையும் லூயிசரையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே, இவர்கள் மூலியமாக நீங்க பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு வார்த்தைக்கும் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு டாபிக்கும் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் கொடுக்கிற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே அவர்கள் எங்களுக்கு கற்பிக்கிறார்கள் தகப்பனே. அதே போல ஆண்டவரே அப்பா எல்லா காரியத்திலும் இது கரம் இருந்து வழிநடத்தணும்ப்பா. இந்த உவமையின் விளக்கங்கள் எங்களுக்கு ஆண்டவரே இருதய பலகையில எழுதும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வர தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா கொண்டு வந்து சேருங்கப்பா. ஏமா சிஸ்டர் வர வைங்கப்பா. அப்பா ஜெசிந்த சிஸ்டர் வர சொல்லுங்கப்பா. ஏசப்பா நீங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கூட்டி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இருக்குது நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. குட் ஈவினிங் சிஸ்டர். Good evening, brother. Sorry, little late. Yeah. இப்பதான் Good evening. ஆரம்பிச்சாங்க. Just on time, ma. ஓகே, Thank you. நம்ம ஓகே ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துட்டு நம்ம அடுத்து இன்னைக்கு இதுக்கு போகலாம். ஸோ மரணம் தொடர்பா அந்த குழப்பமான பகுதிகள்ன்ற வரிசையில வந்து இந்த ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரு இந்த உவமையை வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் படிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா இதுல நிறைய குழப்பமான காரியங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் போன வாரமே. இந்த உவமையில இருக்கக்கூடிய குழப்பமான காரியத்துல உதாரணத்துக்கு நிறைய விஷயம் போன வாரம் பார்த்தோம். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்ல முடியுமா என்ன மாதிரியான குழப்பம் இந்த இதுல பார்த்தோம் அப்படின்ட்டுன்னு ஞாபகம் இருக்கா? இந்த உதாரணத்துல இந்த உவமையில பணக்காரமா சொகுசா வாழறோம் நரகத்துக்கு போவாங்க, யாருக்கும் கொடுக்காம இருக்காங்க. ரொம்ப பூமியில கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து உணவுக்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருக்கிறவங்க வந்து ஆபிரகாம் மடியில போய் உட்காருவாங்க. ஓகே, அப்படின்னா இந்த உவமையினுடைய அடிப்படையில ஒருத்தர் பரலோகத்துக்கு போறதுக்கோ அல்லது நரகத்துக்கு போறதுக்கோ என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது வித்தியாசமா இருக்கு, வேற மாதிரி இருக்கு, பைபிளினுடைய அடிப்படை சத்தியத்திற்கு மாறா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, மரித்தவர்கள் வந்து நரகத்துல இருந்து பரலோகத்துல மரித்து பரலோகத்துல இருக்கவங்களோட பேச முடியுமா? ஏன்னா இந்த ஐஸ்வர்யான் வந்து நரகத்துல இருந்து ஆபிரகாம் கிட்ட பேசுற மாதிரி இருக்க காரியங்கள்லாம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட குழப்பமான காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது எல்லாமே வந்து வேதாகம அடிப்படை சத்தியம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மாறா இல்ல முரணா எதிரா இருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு வரும். ஏன்னா நம்ம மரணத்தை குறித்து நிறைய காரியங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். பிப்ளிக்கலா மரணம்னா என்ன அப்படின்றது, அதுக்கு இது முரணா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த ஓமையில கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடிப்படையில ஓமைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓமைனா என்ன, அது ஒரு கற்பனை கதை, ஒரு புனைவு கதை அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் ஓமைகள் சொல்வதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த ஓமைகள் சொல்லப்படுது அப்படின்ட்டு பொதுவான கருத்து. ஒரு கஷ்டமான ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆவிக்குரிய காரியத்தையோ இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை விளக்கி ஈஸியா சொல்றதுக்கு அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை வச்சு லகுவா புரிய வைக்கிறதுக்காக சொல்றதுன்றது ஓமையினுடைய பொதுவான நோக்கமா இருக்கு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியா அதையும் பார்த்தோம், நிறைய வசனங்கள்ல இருந்து எடுத்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளுடைய முக்கியமான நோக்கம் வந்து காரியங்களை மறைப்பதற்கு, எதையுமே வெளிப்படையா சொல்லாம காரியங்களை மறைச்சு வைக்கிறதுக்கு. ஏன்னா சிலருக்கு அருளப்படவில்லை, சீஷர்களுக்கு அருளப்பட்டிருக்கு, உங்களுக்கோ அருளப்பட்டிருக்கு, அவர்களுக்கோ அருளப்படவில்லைன்றார். அப்ப காரியங்களை மறைப்பதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். ரெண்டாவது, ஒரு ஓமையை படிக்கும் போது முக்கியமான விஷயம்னா ஓமையில அது எழுத்தின்படி அப்படியே எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் அது சொல்லப்பட்டிருக்கே தவிர வெளிப்படையா நேரடியா சொல்லப்பட்ட காரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி ஓமைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளை எப்படி படிக்கிறது, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுல வந்து முதல் விஷயம் வந்து அதனுடைய தன்மை, அதனுடைய இயல்பு என்ன, நேச்சர் ஆஃப் பேரபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது பாராட்டுதலுக்காக சொல்லப்பட்டதா, கடிந்து கொள்ளுதலுக்காக சொல்லப்பட்டுச்சா? ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்ல எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத அதனுடைய தன்மை, அதை முதல் புரிஞ்சுக்கணும். அடுத்தது சூழல்,
என்ன கான்டெக்ட்ல அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது யார்கிட்ட சொல்லியிருக்காரு, யாருக்காக அந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கு, யாரை பத்தி அந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கு, எந்த சூழ்நிலையில் இல்ல எந்த சூழலில் என்ன நோக்கத்திற்காக அந்த ஓமை சொல்லப்பட்டுச்சுன்றது தான் அந்த கான்டெக்ட்ன்றது. ஸோ அதை முதல் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அதுக்கான விளக்கத்துக்குள்ளேயே இல்லை அதை புரிஞ்சுக்கிறதுக்கான காரியத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஓமைகளை வந்து ஓமைகள்ல சொல்லப்படுற கதைகள். ரெண்டாவது விஷயம், ஓமைகள் சொல்லப்படுற கதைகள் வந்து அங்க கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் சொல்லும் போது அங்க நேரடி ஆடியன்ஸா கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பழக்கமான சம்பவங்களோ இல்ல அவங்களுடைய லைஃப்ல அப்ப எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், கதைகள், இத வச்சு அந்த காரியத்தை பேசுறாரு. அப்ப அவங்களுக்கு விஷயத்த வந்து மறைச்சிடறாரு, நேரடியா சொல்லல. ஆனா அவர் சொல்ல வர்ற உவமைகள், அந்த கருத்துக்கள் வந்து அப்ப இருந்தவங்களுக்கு பழக்கமான சம்பவங்களா இருந்தே தவிர இன்னைக்கு நம்ம இருக்கிற 2000 வருஷம் கழிச்சு இங்க வேற வேற கண்டத்துல இருக்கவங்களுக்கு புரியக்கூடிய காரியமா அது சொல்லப்படல அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது இயேசு கிறிஸ்தனுடைய உவமைகள் படிக்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா, இயேசு கிறிஸ்தனுடைய உவமைகளை எப்படி படித்து புரிந்து கொள்றதுன்ற ஒரு டாபிக் கீழே இதை வச்சு பார்த்துட்டு வரோம். ஏன்னா இன்னைக்கு அது அடுத்த இதை கண்டினியூஷன் பண்ணிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உள்ள போவோம் வேற டாபிக்ஸ்குள்ள இதுலயே. அப்போ இயேசு கிறிஸ்தனுடைய உவமைகளை எப்படி படித்து புரிந்து கொள்றது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்தனுடைய உவமைகளை பொதுவா 2 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒண்ணு வந்து சிறு சிறு விவரங்களை கூட உள்ளடக்கிய உவமைகள்னு ஒரு கேட்டகரி வைக்கிறாரு. இன்னொரு கேட்டகரி வந்து இன்னொரு தரப்பு இது எப்படி வருது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், ஒரு கருத்து, அதை ஒட்டுமொத்தமா விவரிக்கிறதுக்கு ஒரு உவமையை சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து உதாரணமா பார்த்தது இந்த 10 கன்னிகைகள் உவமை. அதாவது ஒரே விஷயத்த ஒட்டுமொத்தமா ஒரே கருத்தா சொல்லக்கூடியதுல அந்த 10 உவமை அதனுடைய டீட்டெயில் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சோம் போன வாரம். இதுல வந்து பொதுவா வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதுல இருக்கக்கூடிய தவறான வியாக்கியானங்கள் என்னலாம், இந்த 10 கன்னிகைகள் உவமையில என்னெல்லாம் தவறான வியாக்கியானங்கள் எல்லாம் பண்றாங்க அப்படின்றது நம்ம பொதுவா ஜென்ரலா என்னெல்லாம் சொல்லி இது பண்றாங்கன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த உவமையை வந்து சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் கேட்டோம். என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில ஒரு கதையை சொல்லியிருக்காரு. 10 கன்னிகைகள், மணவாளன் வராரு, அவருக்கு எதிர்கொண்டு போக, இப்படின்லாம் ஒரு கதை வருது. அந்த கதை ஏன்னா ஓமைன்றதே ஒரு கதைன்றது பார்த்தாச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில சொல்லப்பட்ட அந்த கதையை எங்க இருந்து எடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு இருந்த யூத திருமண சடங்குல இருந்து நிகழக்கூடிய ஒரு சம்பவத்துல இருந்து எடுத்து அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல அப்ப புரியறதுக்கு சொல்லியிருக்காரு அந்த கதையை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம். பார்த்துட்டு வரும்போதே வந்து ஒவ்வொரு காரியமும் மாறி வந்துச்சு. அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த எண்ணெய் பாத்திரம்னா என்ன, தீவெட்டினா என்ன அப்படின்றதுக்கெல்லாம் ஒவ்வொரு வியாக்கியானங்கள் கொடுக்குறாங்க அப்படின்லாம் பார்த்துருந்தோம். கடைசியில மணவாளன் அப்படின்னு வரும்போது அதை வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவா பார்க்குற மாதிரி பார்த்தோம். அப்ப இந்த ஓமையில மணவாட்டி அந்த மணவாளன் எல்லாமே வந்து ஓமையில வரக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களா தான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இந்த ஓமை எதை பத்தி பேசுது, மணவாளன் வந்து மணவாட்டியை கூட்டிக்கிட்டு போறதை பத்தி இந்த ஓமை பேசுதா அப்படின்னு பார்க்கும்போது அதை பத்தி பேசல. அது வந்து ஓமையில சொல்லப்பட்ட அந்த கதை. அப்ப இந்த ஓமை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் வசனத்திலேயே நம்ம என்ன பார்த்தோம், அப்பொழுது பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லி இதற்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த ஓமை சொல்லப்பட்டதனுடைய நோக்கமே பரலோக ராஜ்யத்தை குறித்த ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதற்கு இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இதுல வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து நம்ம மணவாளன் ஒன்னே அதை இயேசு கிறிஸ்துன்னு எடுத்துக்கிறோம், கன்னிகைகள் ஒன்னே அது சபை, அந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லி எல்லாம் குழப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த மொத்த ஓமையுமே என்ன கண்ணோட்டத்துல படிக்கணும் அப்படின்னா, பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்றத வச்சு அதற்கு ஒப்புமையா இந்த இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் போன வாரம். இந்த போன வாரம் இதுல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்லைன்னா இந்த வாரம் அப்படியே அடுத்து கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. அப்ப இந்த வாரம் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஏன்னா போன வாரம் வந்து இதனுடைய கரெக்டான வியாக்கியானம் என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கல, என்ன தவறான காரியங்கள் இதனால வந்திருக்கு அப்படின்றதான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்து இன்னைக்கு அதை முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா,
ஜென்ரலாவே ஓமைகளை எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த ஓமையை வந்து இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். இந்த ஓமை எங்க ஆரம்பிச்சது? இந்த ஓமை எங்க ஆரம்பிக்குது? யாராவது சொல்ல முடியுமா? ஆன்சர் கொடுத்தா பரவாயில்ல. இந்த ஓமை எங்க ஆரம்பிக்குது? அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஆரம்பிச்சது. இல்ல பைபிள்ல ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா? இந்த ஓமையை எங்க இருந்து ஏன்னா நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லையா? இந்த ஓமையை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்ட்டுன்னு. ஏதாவது ஐடியா இருக்கா இந்த ஓமை எங்க ஆரம்பிக்குதுன்னு? மேத்யூ 25ல இருந்து மேத்யூ 24ல பார்க்கும்போது இல்ல it எங்க talks about ஆரம்பிக்குதுன்னு நான் கேக்குறேன். ஜஸ்ட் இந்த பேரபிள் மேத்யூ 25 நீங்க சொன்னது கரெக்ட். ஓகே மேத்யூ ஸோ மேத்யூ 25ல இந்த பேரபிள்னுடைய ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்குது. ஸோ மேத்யூ 25ல இந்த பேரபிள் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா இந்த ஒரு ஓமையை சொல்றாருன்னா திடீர்னு எடுத்த உடனே இந்த ஓமையை சொல்ல மாட்டாரு. அப்ப அதுக்கு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஓமையை சொல்ல வராரு. அப்ப அந்த பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கணும். இல்ல இந்த ஓமையை வந்து தனிச்சையா சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு ஓமையை வச்சு படிச்சாலும் இது இந்த ஒரு ஓமைக்கு மட்டும் கிடையாது. ஜென்ரலா ஓமைகளை படிக்கும் போது எப்படி அந்த கான்டெக்ட புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக இப்ப பாக்குறோம். ஸோ அப்ப இந்த ஓமையை வந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஓமை வந்து அந்த மத்தேயு 25ல ஆரம்பிக்கும் போது அங்க இன்ஸ்டன்டா ஆரம்பிச்சு சொல்லப்படுற ஒரு ஓமையா, இல்ல இதுக்கு முன்னாடியே ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஓமையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மேத்யூ 25:1 அப்படின்றதுல வந்து 25:1 ஆரம்பிக்குது இல்லையா? இது வந்து ஒரு தனியான ஒரு பகுதி கிடையாது. ஆரம்பிக்கும் போது அந்த வசனத்தை திரும்ப படிக்கலாம். மத்தேயு 25:1 முதல் வசனம் படிங்க. மத்தேயு 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இப்ப இங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது இல்ல, பரலோக ராஜ்யம் அடுத்த வேர்டு. முதல் வேர்டு என்னது? அப்பொழுது. அப்பொழுது அப்படின்றதுதான் முதல் வேர்டு. அப்போ இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா then shall the kingdom of இருக்கு. அப்ப அப்பொழுது அப்படின்னும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்த உடனே ஒருத்தர் பேசும்போது அப்பொழுது அப்படின்னு பேச மாட்டாங்க. அப்ப அப்பொழுது அப்படின்னும் போது எப்பொழுதுன்ற ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த எப்பொழுது அப்படின்னும் போது அப்போ அப்படின்னா இந்த வசனம் சொல்றதுக்கான பின்னணி என்ன? எதுக்காக இது அப்பொழுது அப்படின்றாரு? அப்ப எதையோ சொல்லிட்டு வந்துட்டு அப்பொழுது அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப இதை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடிப்படையில 3 கேள்விகள் கேட்கணும். இது வந்து நான் இப்ப சொல்றது எல்லாமே வந்து இந்த ஓமையை உதாரணமா வச்சு சொல்றேன். ஆனா இது எல்லா ஓமைகளுக்கும் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி படிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்ப என்னென்ன 3 கேள்விகள் கேட்கணும் அப்படின்னும் போது, முதல்ல இந்த ஓமை வந்து தனியா ஆரம்பிக்கல, பரலோக ராஜ்யம்னு ஆரம்பிக்கல, அப்பொழுது பரலோக ராஜ்யம்னு ஆரம்பிக்குது. அப்ப இந்த கான்டெக்ஸ்டுவலா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு கேட்க வேண்டிய 3 கேள்விகள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஓமை வந்து எந்த சூழல்ல, இல்ல இந்த ஓமையினுடைய சூழல் வந்து எங்க தொடங்குது, இந்த கான்டெக்ட் எங்க ஆரம்பிக்குது? ஏன்னா ஏதோ ஒரு சம்பாஷணையில வந்துதான் இந்த இது வரும். அப்ப அந்த சம்பாஷணையினுடைய கான்டெக்ட், அந்த ஆரம்பம், தொடக்கம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ ஒரு ஓமை நம்ம எடுத்து படிக்கிறோம்னா அந்த ஓமையை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லி முடிச்சிடக்கூடாது. அப்ப இந்த ஓமை வருது அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்றாரு அப்படின்னா இத எங்க இருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த காரியத்துக்காக இதை சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்றது அதனுடைய தொடக்கத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எங்க இருந்து இந்த கான்டெக்ட் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது இந்த ஓமை சொன்ன சூழ்நிலை, அப்ப இந்த சம்பாஷணை ஆரம்பிச்ச சூழ்நிலை ஒண்ணு பார்க்கணும். ரெண்டாவது, அதாவது அது என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இது ஆரம்பிக்குதுன்னு. அதுக்கப்புறம் அப்படியே அது ஒரு சில டைம்ல வந்து 1 அதிகாரம் 2 அதிகாரம்லாம் கூட போகலாம். அப்ப அதுக்கு அடுத்தது என்ன சூழ்நிலை வரும்போது இந்த ஓமையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த பேச்சுல எந்த பாயிண்ட்ல இந்த ஓமையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்றது ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய கேள்வியா இருக்கு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓமையினுடைய நோக்கம். எல்லா ஓமைக்கும் வந்து ஒரு நோக்கம் இருக்கும், அதே மாதிரி ஒரு கருப்பொருள், ஒரு
பர்பஸ் அண்ட் ஃபோக்கஸ்ன்ற மாதிரி என்ன பர்பஸ்க்காக சொல்லியிருக்கு, எதை நோக்கி இல்லை என்ன கருப்பொருளுக்காக எதை நோக்கி இது வந்து இந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கு, எதை நோக்கி சொல்லப்பட்டிருக்கு, என்ன கருப்பொருளுக்காக என்ன அந்த பர்பஸ்க்காக காரணத்திற்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த 3 கேள்விகளுக்கும் நம்ம பதில் எடுத்தோம்னாலே முக்காவாசியான ஓமைகளை கரெக்டா நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும். முக்காவாசியான ஓமைகளை இந்த கேள்விகள் கேட்கும்போது அப்ப இந்த கேள்விகள் எதுக்காக கேட்கப்பட்டிருக்கு, இந்த ஓமையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சீஷர்கள் கேட்ட 2 கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. சீஷர்கள் கேட்ட 2 கேள்விகளுக்கான பதில் சொல்றதுல தான் இந்த கான்டெக்ஸ்டே ஆரம்பிக்குது. அப்ப சீஷர்கள் கேட்ட 2 கேள்விகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய கான்டெக்ஸ்ட் வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா மத்தேயு 24வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து ஆரம்பிச்சு வருது. அது வந்து இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தை பார்த்து சொல்றாரு, இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எடுக்கப்பட்டு போகும்னு சொல்லிட்டு. அப்புறம் மத்தேயு 24ல பார்த்தோம்னா அந்த எண்ட் டைம்ஸ்னுடைய காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த இது ஃபுல்லாவே 24வது அதிகாரத்துல வரக்கூடிய சம்பவமா இருக்கு. அப்ப அதுல கேட்ட கேள்வி எந்த வசனத்துல வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1-2 முடிஞ்ச பிறகு தனியா வந்து உட்கார்றாங்க. படிங்க மத்தேயுல 24ல 3வது வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஓகே, இப்ப இதுல வந்து 2 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த இதுல என்னென்ன கேள்வின்னு தெரியுதா? இந்த வசனம் நம்ம படிச்ச வசனத்துல இருந்து எப்பொழுது சம்பவிக்கும், ஒண்ணு எப்போது சம்பவிக்கும், அடையாளம் என்ன? என்ன அடையாளம் என்ன. அப்ப இயேசு கிறிஸ்து எதையோ ஒண்ணு சொல்றாரு, இந்த கல்லின் மேல ஒரு கல் இராதபடி இதெல்லாம் இடிக்கப்பட்டு போகுன்றோடனே அங்க கூட்டு வந்து உட்கார வச்ச பிறகு ஒலிவ மலையில உட்கார்ந்து இருக்கும்போது சீஷர்கள் அவரிடத்துல வந்து ஓகே இப்ப சொன்னீங்களே இதெல்லாம் எப்ப சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு கேள்வி கேட்கறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல முக்கியமானது என்ன பாக்குறோம் அப்படின்னா 2 கேள்வி, இவைகள் எப்போது சம்பவிக்கும். அப்போ எப்போது அப்படின்றது என்னது, ஒரு டைம். புரியுதா? எப்ப அப்படின்னும் போதே அது ஒரு டைம், ஒரு காலம், அந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்கறாங்க. இவைகள் அப்படின்னும் போது பல விஷயங்கள், இவைகள்லாம் எப்ப சம்பவிக்கும் போது டைமை பத்தி கேட்கறாங்க. 2வது என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன. அப்ப 2 விஷயம் கேட்கறாங்க. ஒண்ணு எப்ப நடக்கும், டைமிங் என்ன. 2வது அடையாளம் என்ன, என்ன சைன் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடையாளம் எதுக்கு கேட்கறாங்க? 2 விஷயத்துக்கு அடையாளம் கேட்கறாங்க. வருகை, அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவு, 2க்கும். வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்றாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்ப அடையாளத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காலத்தை குறித்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது அடையாளத்தை எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா உலகத்தினுடைய முடிவு அப்படின்னா என்ன, உலகம் எப்போ முடியும்? இன்னும் தெளிவா கேட்கணும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையோடு உலகம் முடிவடைகிறதா? இல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையோட 2ஆம் வருகையோட உலகம் முடிவடையல. ஆனா இங்க சீஷர்கள் என்ன கேக்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை தான் நம்ம பார்த்தோம். அப்ப இது உண்மையிலேயே வந்து உலகத்தினுடைய முடிவை பத்தி தான் கேக்குறாங்களா இல்ல வேற ஏதாவது பேசுறாங்களா இவங்க? வேற, அது இயான் தான், அந்த வேர்ல்ட் வந்து ஏஜஸ் இல்ல இயான்னு டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஆமா. சோ அங்க வந்து ஆக்சுவலா வந்து உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட்டிருக்க வார்த்தை என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா பொதுவா வந்து உலகத்தின் முடிவு அப்படின் போது இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகமே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கு. அப்போ ஏன்னா இந்த வசனம் வந்து இந்த மாதிரி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறனால உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கனால அந்த ஒரு காரியம் நமக்கு இருக்கு. அப்போ அந்த இதை எடுத்து பார்க்கலாம் ஒரு நிமிஷம்.
ஓகே. இத பார்த்தோம்னா உலகத்தின் அப்படின்னு நீங்க ஒரு வந்திருக்கு இல்லையா, உலகம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து என்ன வார்த்தை அப்படின்னா கிரேக்கத்துல வந்து இயான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. நமக்கு ஏற்கனவே நம்ம பைபிள் ஸ்டடியில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசியிருக்கோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஒரு நம்பர் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிரீக்ல எழுதப்பட்டதுனால ஜீன் போட்டு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அது வந்து இந்த நம்பர் போடும்போது இந்த வார்த்தை கிரீக் வேதாகமத்துல எங்கெல்லாம் வந்திருக்கு, எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றதும் காட்டுவாங்க. அது போக இத இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கும் போது என்னெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னும் காட்டுவாங்க. அதே மாதிரி எபிரேய பழைய ஏற்பாடு வந்து எபிரேயத்தில் எழுதப்பட்டனால அதுல வந்து ஹெச்னு போட்டு நம்பர் இருக்கும். ஸோ இது நம்ம பேசிக்கா வந்து ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கணும் இந்த இதெல்லாம். ஸோ அதனால இந்த நம்பர் என்னன்றது வந்து ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ன்றதுனுடைய நம்பர் இது G165. இந்த வார்த்தை என்ன அப்படின்னா இயான். அப்ப கிரேக்க பைபிள்ல அந்த இடத்துல உம்முடைய வருகைக்கும் இயானுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்றது தான் அங்க இருக்கு. அப்ப அந்த இயான்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு சிக்னிபிகன்ட் கேரக்டர் கொண்ட ஒரு டைம், ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தன்மையுள்ள ஒரு காலகட்டம். அது இல்லைன்னா ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம், ஒரு ஒரு வாழ்க்கை காலம் அப்படின்றது, இல்ல ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம். நமக்கு ஈஸியா புரியுற மாதிரினா ஒரு யுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் வந்து அந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. அப்ப இந்த வார்த்தைக்கு வந்து கரெக்டான அர்த்தங்கள் இருக்கா, இல்ல வெறும் இந்த உலகம்ன்றது தான் நம்ம அப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்படி மாத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஒரு சில காரியங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல அந்த வார்த்தை G169 பார்த்தோம் இல்லையா, இயான்னு சொல்லிட்டு, அது வந்து வேற சில இடங்கள்ல எல்லாம் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்தலாம். இது வந்து ஜஸ்ட் சைட் நோட் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த மெயின் இதுல உள்ள போகாம உலகத்தின் முடிவுன்றதுக்கு, ஏன்னா நிறைய பேர் வந்து உலகத்தின் முடிவு அப்படின்னும் போது அது வந்து இந்த உலகமே அதோட முடிஞ்சது, செகண்ட் கம்மிங்கோட எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது உலகத்தின் முடிவுன்றது வந்து உலகம் கிடையாது அப்படின்ற இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உலகம்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உலகம்னு சொல்லும் போது அது எதெல்லாம் உள்ளடக்கியது உலகம்ன்றது? யார சொல்ல முடியுமா? உலகம்ல என்னெல்லாம் இருக்கு? people, லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், எல்லாம் கிரியேஷனும் எல்லா people. கிரியேஷனும் ம். எல்லாமே. அப்போ வானம் பூமி இதெல்லாம் சேருமா? மற்ற கிரகங்கள்லாம் சேர்ந்து உலகம் உண்டாவதா, இல்லாட்டி கிரகங்கள்லாம் தனியா இருக்கா? அதெல்லாம் தனி. கிரகங்கள்லாம் தனியா? இப்போ அது மத்த பிளானட். ஏன்னா தேவன் வந்து வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்ன்ற போது பூமியை வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கு. ஏன்னா மக்கள் வாழுகிற இந்த கிரகமா இருக்கனால. வானம்னு சொல்லும் போது அதுல மற்ற பிளானட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து தனித்தனியா ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு எல்லாமே உலகம் கிடையாது இல்லையா? எல்லாமே அப்ப ஒண்ணு நம்ம பூமின்னு சொல்றோம், இல்ல வானம்னு சொல்றோம். இது எல்லாத்தையும் சேர்த்த உள்ளடக்கிய வார்த்தை தான் என்னது? உலகம். உலகம். அப்ப இந்த உலகத்துக்குள்ள சன் இருக்கு, ஸ்டார் இருக்கு, மூன் இருக்கு, வேற பிளானட்ஸ் இருக்கு, கேலக்சி இருக்கு, இன்னும் பல கேலக்சிகள், நிறைய கேலக்சிஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து உள்ளடக்கியதுதான் உலகம் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா பூமின்றது தனி, கிரகங்கள்ன்றது தனித்தனி பேருங்க, ஆனா எல்லாத்தையும் சேர்த்ததுதான் உலகம். அப்போ அது யூனிவர்ஸ்னு சொல்லலாமா பிரதர்? அப்ப யூனிவர்ஸ்னு சொல்லலாம், ஓகே. யூனிவர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போ உலகம்ன்றது வந்து நம்ம வேர்ல்டுன்னு எடுத்தாலும் சரி, இல்லை யூனிவர்ஸ்னு எடுத்தாலும் சரி, இது எல்லாம் சேர்த்த ஒரு வார்த்தை அது. இப்ப இங்க வந்து தேவன் வந்து, இப்போ கொஸ்டின்னா தேவன் எத்தனை உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறாரு? ஸ்டார்டிங்ல சிருஷ்டிக்கும் போது தேவன் எத்தனை உலகத்தை சிருஷ்டித்தார்? 3 உலகம் சொல்றாங்க. நம்ம இருக்கிற உலகம், கீழே ம். பாதாள உலகம் ஒண்ணு, மேல் உலகம் ஒண்ணு, அப்படி 3 சொல்றாங்க. நமக்கு ஆனா தெரியாது. ஆனா பட் ஜெனரலா சொல்ற ஒப்பீனியன் இது. ஓகே. ஆனா பைபிள் படி ஒண்ணுதான். டிபிக்கலா வந்து தேவன் வந்து வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிதானே வருது. அப்ப அது வந்து ஒரு உலகத்தை ஒரே தேவன் ஒண்ணுதான். சிருஷ்டிக்கிறார். அப்ப நமக்கு வந்து ஒரு உலகத்தை சிருஷ்டிருக்காரு. அப்ப நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு வசனம் பார்க்க போறோம். இப்போ தேவன் எத்தனை உலகத்தை சிருஷ்டித்தார் அப்படின்னும் போது நம்ம ஒரு உலகத்தை சிருஷ்டித்தார் தேவன். ஏன்னா எல்லாமே அந்த ஒரு உலகத்துக்குள்ளதான் அடங்கிருது. எந்த கிரகம் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் அந்த ஒரு உலகத்துக்குள்ள அந்த கிரியேஷன்ல உள்ள அடங்கிருது. அப்ப அது வந்து யூனிவர்ஸ்னு சொல்லலாம், உலகம்னு சொல்லலாம், வேர்ல்டு சொல்லலாம், எல்லாமே அது ஒரு இதுதான் இருக்கு.
அப்படி இருக்கும்போது எபிரேயர் முதல் அதிகாரத்துல 2வது வசனம் படிங்க. எபிரேயர் முதல் அதிகாரம் 2வது வசனம். இந்த கடைசி இந்த நாட்களில் ஆ குமாரன் மூலமாய் நமக்கு ம் திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை ம் கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்போ இங்க இவரை கொண்டு என்ன உண்டாக்கியிருக்காரு? உலகங்களையும் உலகங்கள் உலகங்கள். அப்ப இங்க வந்து ப்ளூரல். பன்மையில வந்துருச்சு, ப்ளூரல்ல வந்துருச்சு. அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவுளம் பற்றினார், முதல் பாயிண்ட். அடுத்தது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் தான் நம்மளுடைய பாயிண்ட். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கு. அப்ப பல உலகங்களை உண்டாக்கி இருக்கிறாரா? தேவன் சிருஷ்டித்தது ஒரு உலகம் தானே, பல உலகங்களை உண்டாக்கி இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வசனத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தையும் மறுபடியும் என்னதுன்னா இயான் அப்படின்ற அதே வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லக்கூடிய சில மொழிபெயர்ப்புகள் இருக்கு. கன்கார்ட் லிட்ரல் வெர்ஷன் இருக்கு, யங்ஸ் லிட்ரல் வெர்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகள்ல அங்க என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த சரியான மொழிபெயர்ப்புல வந்து கடைசியில பார்த்தோம்னா ஹூ he also makes the eons அப்படின்னு போட்டிருக்கு கன்கார்ட் லிட்ரல் வெர்ஷன்ல. அதே யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லக்கூடிய இதுல வந்து he did make the ages, காலங்கள். இயான்ஸ்னா யுகங்கள்னு சொல்லலாம், இல்ல காலங்கள்னு சொல்லலாம், ஏஜஸ். அப்ப இந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னன்னா G165 சொல்லக்கூடிய யுகங்கள் அப்படின்னு கூடிய வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா மொழிபெயர்க்கும் போது கிங் ஜேம்ஸ்லயும் சரி இல்ல தமிழ் பைபிள்லயும் சரி உலகங்களை அப்படின்னு சொல்லிட்டு உலகங்களை உண்டாக்கினார்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படி ஆயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல கரெக்டான வார்த்தை என்ன வந்திருக்கணும், அப்ப தமிழ்ல கரெக்டா மொழிபெயர்க்கும் போது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவிழா பற்றின அப்படின்னு எல்லாம் வாசிச்சது, இவரை கொண்டு காலங்களையும் இல்லாட்டி யுகங்களையும்னு சொல்லலாம், உலகங்களையும் கிடையாது. அப்ப காலங்களையும் யுகங்களையும் உண்டாக்கினார் அப்படின்றது. அப்ப அந்த இது எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வரும்போது அவங்க சீஷர்கள் கேட்டது உலகத்தினுடைய முடிவு என்ன அடையாளம்னு கேட்கல. அவங்க கேட்டது வந்து என்னன்னா, இந்த காலத்திற்கான இல்ல இந்த யுகத்திற்கான முடிவுக்கான அடையாளம் என்ன, இந்த யுகம் எப்போது முடியும், இந்த காலம் எப்போது முடியும் அப்படின்றதுதான் அவங்களுடைய கேள்வியா இருந்திருக்கு அப்படின்றது. இது புரியுது இல்லையா? இப்ப நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இது பார்த்தனால இப்ப இந்த இயான்ஸ் பத்தி நம்ம ஆக்சுவலா வந்து ரைட் டிவிஷன் டூல்ஸ் படிக்கும் போது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தது. அதாவது அதுல வந்து டோட்டலா கம்ப்ளீட்டா எத்தனை இயான்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் படிப்போம். ஆனா இன்னைக்கு வந்து இந்த இயான்ற வார்த்தை வந்து காலங்களை தான் குறிக்குது அப்படின்றதற்கு. ஏன்னா இப்ப நம்ம பார்த்த 2 வசனத்திலுமே வந்து உலகம் அப்படின்ற வார்த்தை தான் வந்திருக்கு மொழிபெயர்க்கும் போது. இங்கிலீஷா இருக்கட்டும் தமிழ்லயா இருக்கட்டும் உலகங்கள்ன்ற அர்த்தத்துலதான் வந்திருக்கு. இப்ப நம்ம பார்த்ததுலயும் வந்து உலகங்களை உண்டாக்கினார் இருக்கு, ஆனா அங்க காலங்களை அப்படின்னு வந்திருக்கணும். அங்க வந்து உலகத்தின் முடிவுக்குன்னு இருக்கிறதுக்கும் காலத்தின் முடிவுக்கு இல்ல யுகத்தின் முடிவுக்கு அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ 2 இடத்துலயும் உலகம்னு போட்டிருக்கும் போது இதுக்கு கரெக்டான மொழிபெயர்ப்பு காலங்கள் தான் இல்ல காலங்கள் அப்படின்ட்டு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பைபிள்லயே அதுவும் கரெக்டா மொழிபெயர்த்த இடங்களும் இருக்கு அந்த மாதிரி. ஏன்னா அங்க வந்து தப்பா மொழிபெயர்க்காம கரெக்டா மொழிபெயர்த்திருக்காங்க அந்த காரியங்கள். அப்ப அப்படி கடந்த காலத்துல இருக்கக்கூடிய யுகங்கள் அப்படின்ட்டு இருக்கு, இல்ல காலங்கள் இயான்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம ரைட் டிவிஷன் பைபிள் ஸ்டடி படிக்கும் போது கிளியரா இயான்ஸை பத்தி படிக்க போறோம். இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வசனம் பாக்குறோம். இப்ப கடந்த காலத்திலயும் இயான்கள் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். கொலோசேயர்ல முதல் அதிகாரம் 25வது வசனம். இங்கிலீஷ்ல 26 வரும், தமிழ்ல 25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. ஓகே, இங்க முதல் வரக்கூடிய வார்த்தை ஆதி காலங்களுக்கும் அப்படின்னு இருக்கு. இதுல ஆதின்னும் போது பாஸ்ட் டென்ஸ்ல போயிருது. அங்க காலங்களுக்கும்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து மறுபடியும் அதே யான் அப்படின்ற வார்த்தையை இங்க உலகங்கள்னு மொழிபெயர்க்கல, காலங்களுக்கும்னு கரெக்டா மொழிபெயர்த்திருக்காங்க. புரியுது இல்லையா? இது வந்து ஒருமையில இருக்கா பன்மையில இருக்கா இந்த காலங்களும் அப்படின்னும் போது? பன்மையில.
பன்மையில ப்ளூரல் தான் இருக்கு. பன்மையில இருக்கு. அப்போ நம்ம இருக்கிற இந்த காலத்திற்கு, இந்த யுகத்திற்கு முன்னாடி ஒரு யுகம் மட்டும் இல்ல, பன்மையில யுகம் இருந்திருக்கு அப்படின்றது தெரியுது. புரியுது இல்லையா? ஆதி காலங்களுக்கும் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி ஒரு யுகம் மட்டும் இல்ல, அதுக்கும் மேற்பட்ட யுகம் இருந்திருக்கு அப்படின்றது. அது நம்ம இயானியன் ஸ்டடீஸ் படிக்கும் போது படிக்கலாம். அடுத்தது ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல இருக்கிறதுக்கும் சொல்லுங்க. பன்மை மீன்ஸ் பாஸ்ட் டென்ஸா? இல்ல பன்மை மீன்ஸ் ப்ளூரல் ப்ளூரல். ப்ளூரல் 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 ப்ளூரல். இதுல வந்து காலங்களும் அப்படின்னும் போது இட் இஸ் ஆக்சுவலி ப்ளூரல். அப்ப அந்த ப்ளூரல் அப்படின்னும் போது there are multiple eons before this present eon. அது ஒண்ணு அது மட்டும் கிடையாது. past அது tense ல இருக்கு. அந்த பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஆதி காலங்களுக்கும் அப்படின்னும் போது இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம்னா ஃப்ரம் ஏஜஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப ஏஜஸ்னும் போது அது ப்ளூரல் வேர்டு. அங்க Okay. பன்மையில இருக்கு. ஒரு காலத்திற்கும் அதிகமான காலங்கள் நமக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்ப நம்ம வாழ்ற இந்த பிரசன்ட் இயானுக்கு முன்னாடி மல்டிபிள் இயான்ஸ் இருந்திருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம இயானியன் ஸ்டடியில படிக்கலாம். ஆனா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப அடுத்தது Okay. நம்ம பார்த்த இது வந்து ஃபியூச்சர்ல அதே மாதிரி இனி வரப்போற ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய இயான்ஸ் பார்க்கறதுக்கு எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். இங்கிலீஷ்ல வந்து 7 வரும். இங்கிலீஷ்ல 2:7, தமிழ்ல வந்து 2:6 படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. போதும். அப்போ வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக இருக்கு. அப்ப இது வருங்காலங்கள்னும் போது அது ஃபியூச்சர் டென்ஸ்ல போகுது. அங்க காலங்களில் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை வந்து மறுபடியும் இதே இயான்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தை தான். அப்ப இந்த 2 இடத்துலயுமே வந்து காலங்கள் அப்படின்னு கரெக்டா மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கேயும் வந்து இது ப்ளூரல்ல தான் இருக்கு, பன்மையில தான் வருது, காலங்களில். அப்போ நம்ம இப்ப வாழ்ற இந்த காலத்திற்கு அப்புறம் உலகம் முடியுதா அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில இந்த காலம், இந்த யுகம் அப்படின்னு சொல்லலாம், இந்த யுகம் இல்ல இந்த காலம் முடியுது. அதுக்கப்புறம் வருங்காலங்களில் அப்படின் போது அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இன்னும் கூட இயான்ஸ் இருக்கு, யுகங்கள் இருக்கு. வெறும் ஒண்ணு மட்டும் இல்ல, பன்மையில போட்டிருக்கு. வருங்காலம்னு போடல, வருங்காலங்களில். அப்போ ஃபியூச்சர்ல மல்டிபிள் இயான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த இயானியன் ஸ்டடி படிக்கும் போது டீட்டெயில்டா படிப்போம். என்னென்ன இயான் இருக்கு, என்ன இயான் கடந்து போயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் இயான்றது இதுதான். அப்ப இயான்னு சொல்லும் போது இந்த வார்த்தை வந்து ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ஆதி காலங்களுக்கும் அப்படின் போது பன்மையில ப்ளூரல்ல இருக்குன்னு பார்த்தோம். வருங்காலங்களில் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூரல்ல இருக்கு, ஃபியூச்சர்லயும் ப்ளூரல்ல யுகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் பைபிள் படி. அப்போ ஒரு யுகம்ன்றது வந்து முடியாம போயிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த யுகம் ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. அப்ப யுகம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த இயான் அப்படின்ற வார்த்தைக்கே வந்து இட் ஹேஸ் டு ஹாவ் அ பிகினிங் அண்ட் அன் எண்ட். ஒரு ஆரம்பம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். அதுதான் ஒரு யுகம். அந்த யுகம் முடிஞ்ச உடனே அடுத்த யுகம் ஆரம்பிக்குது. அப்படி பைபிள்ல வந்து நம்ம இப்ப இருக்கிற பிரசன்ட் இயான், இந்த யுகத்திற்கு முன்னாடி பன்மையில யுகம் இருந்திருக்கு, ப்ளூரல்ல யுகங்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த யுகத்துக்கு அப்புறமா வருங்காலங்களில்ன்றது வந்து வரும் யுகங்களில். அப்போ இதுக்கு அப்புறமும் யுகங்கள் இருக்குன்னும் போது அதுவும் வந்து ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்க போது, இன்னொரு பாயிண்ட்ல முடிய போகுது. ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்கும், இன்னொரு பாயிண்ட்ல முடியும். அப்பதான் அது வந்து அடுத்துக்கு போக முடியுது. அப்ப இந்த யுகங்கள் அப்படின்றதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. இந்த வார்த்தைய அநேக இடத்துல வந்து உலகம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இன்னும் அதை விட அதிகமா இடத்துல என்னன்னு மொழிபெயர்த்திருக்காங்கன்னா நித்தியம், நித்தியம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. நித்தியமாயின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஹெல்த் டாபிக்லாம் எடுத்து படிக்கும் போது அதுலயும் கொஞ்சம் டீட்டெயிலா படிப்போம். ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து நித்திய ஆக்கினி அப்படின்னும் போது அங்க நம்ம தமிழ்ல பார்க்கும்போது நித்தியம்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல பார்க்கும்போது அது இயான். அந்த ஒரிஜினல் கிரீக்ல பார்க்கும்போது அது இயான்னும் போது அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் அந்த இயான் அப்படின்றது. ஓகே, அப்ப உலகத்துக்கு வேற வார்த்தை கிடையாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பைபிள்லயே உலகத்திற்கு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது என்னன்னு ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். அப்ப அந்த வித்தியாசம் இன்னும் ஈஸியா புரியும். அப்ப அதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து G2889 அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தை, அந்த ஸ்ட்ராங்ஸ் வார்த்தை. அது வந்து என்ன வார்த்தைன்னா காஸ்மோஸ் அப்படின்ற வார்த்தை. இதுல இருந்தா இங்கிலீஷ்ல வந்து காஸ்மாஸ்ன்ற வார்த்தை கூட இதுல இருந்து வந்ததுதான் அப்படின்றாங்க. அப்ப இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து டோட்டலா யூனிவர்ஸ், பிரபஞ்சம் எல்லாத்தையும் உள்ளடக்கியது.
அதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இது. அப்ப இதுக்கு ஒரு உதாரணம் பைபிள்ல இந்த வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு, இதை என்னவா மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, யோவான்ல முதல் அதிகாரத்துல 10வது வசனம், ஒரே வசனத்துல 3 தடவை வந்திருக்கு இந்த வார்த்தை. யோவான் 1:10 படிங்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அப்ப இந்த இதுல பார்த்தோம்னா 3 இடத்துல உலகம்னு வருது. அவர் உலகத்தில் இருந்தான்றது வந்து காஸ்மோஸ், பிரபஞ்சம். அப்ப இதையும் உலகம்னே தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம எபிரேயர்ல ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து உலகங்கள் உண்டாக்கப்பட்டுச்சுன்னு இருக்கு. நான் திரும்ப அந்த வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து திரும்ப போடுறேன். எபிரேயர் 1 முதல் அதிகாரம் 2வது வசனத்துல இருந்தது வந்து இவரை கொண்டு உலகங்களையும், அதாவது அதை கரெக்டா மொழிபெயர்த்திருந்தோம்னா காலங்களையும்னு போட்டிருக்கணும். இவரை கொண்டு காலங்களையும் உண்டாக்கினார் அப்படின்றத உலகங்களையும் உண்டாக்கினார்னு போட்டாங்க. அதே இங்க பார்க்கும்போது உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க ஒருமையில போட்டிருக்கு, அங்க பன்மையில போட்டிருக்கு. ஆனா அங்க பன்மையில போட்ட வார்த்தை வந்து காலங்களையும் அப்படின்றது தான் கரெக்டான வார்த்தை. இங்க இருக்கிறது வந்து உலகம்ன்றது வந்து பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடிய அந்த உலகத்தை சொல்லுது. இது புரியுது இல்லையா? ஏன்னா கொஞ்சம் டெக்னிக்கலா போயிட்டோம். அந்த இயான்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க போட்ட வார்த்தை வந்து, அதாவது உலகத்தினுடைய முடிவு கிடையாது, அது வந்து காலத்தினுடைய முடிவு. ஏன் அது காலத்தினுடைய இல்ல யுகத்தினுடைய முடிவு அப்படின்னா, அது அந்த கிரேக்க வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான். மொழிபெயர்ப்பாளர்கள் தவறுதலா தப்பா உலகம் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு உள்ள வந்து பார்த்துருக்கோம். இது வரைக்கும் புரியுது இல்லையா? கிளியரா இருக்கு இல்லையா? ராஜா, ஹிந்துஸ்ல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கரெக்டா அந்த வேர்ட காலம் யுகம் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஏற்கனவே நிறைய யுகம் காலத்தை கடந்து வந்துட்டோம், இப்ப நடக்கிறது கலிகாலம், கலியுகம் அப்படின்றாங்க. அவங்க வந்து இந்த காலம் அந்த யுகம்ன்றத ஹிந்துஸ்ங்க சொல்றாங்க. ஏற்கனவே நிறைய காலம் முடிஞ்சிருச்சு, இப்ப நடக்கிறது ஒரு காலம். நானும் லூயிஸ் பிரதருமே நிறைய பேசியிருக்கோம். அதாவது அவங்களுடைய டேர்ம்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கலாம் சில இதெல்லாம். ஆனா வந்து பைபிளினுடைய நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அவங்க இதுலயும் இருக்கு. பட் ஆனா அது வேற விதமா கொஞ்சம் மாறி இருக்கு. நம்ம அத கூட ஒரு நாள் அவங்க யூசேஜ்ல இந்த காலம் யுகம் ரெண்டுமே வருது. ஏற்கனவே நிறைய யுகம் முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம ஒரு யுகத்துல இருக்கிறோம் அப்படின்றத அவங்க அது வந்து அவங்க சொல்ற அந்த கலியுகம் இது கடைசி யுகமா ஆயிடுச்சு, அது வந்து தப்பு. அது கான்செப்ட். பட் ஆனா அந்த கான்செப்ட் அந்த யுகங்கள் நிறைய இருக்கு அப்படின்ற காலங்கள் யுகங்கள் நிறைய இருக்குன்றது சொல்றாங்க. அது வந்து பிப்ளிக்கல். அது வந்து பிப்ளிக்கல் அந்த கான்செப்ட். ஆனா அந்த வார்த்தை, ஆனா அது உள்ள இருக்க அவங்க சொல்ற அந்த கருத்துக்கள்லாம் வந்து வேற இதாயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. வேற இது கிளியரா இருக்கு இல்லையா? அந்த யுகங்கள்ன்றதுலதான் அந்த இந்த அவங்க சீஷர்கள் கேட்டது வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க இந்த காலம், இந்த யுகம் எப்போது முடியும், உங்களுடைய வருகைக்கும் இந்த யுகத்திற்கான முடிவும் அடையாளம் என்ன அப்படின்றது கேக்குறாங்க. அது உலகத்தினுடைய டோட்டலா உலகமே முடிஞ்சு போறதுக்கு எப்ப அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கல அப்படின்றது. ஏன்னா இப்ப நம்ம பேசும்போது என்ன சொன்னா, இல்ல இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையும் உலகமும் முடியறதும் ஒன்னா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னும். ஆனா அவங்க அதை கோர்வையா கேக்குறாங்க. உங்களுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அப்படின்னும் போது உங்களுடைய வருகைக்கும் இந்த யுகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில இந்த யுகம் முடியும்ன்றது தெரியும். அதனால உங்களுடைய வருகையோடு சேர்ந்து இந்த யுகம் முடியும் போது என்ன அடையாளம், எப்ப நடக்கும் அப்படின்றது அவங்களோட கேள்வி. அப்ப அது ஏன் நம்ம வந்து இல்ல இது வேற அது வேறன்னு யோசித்தோம் அப்படின்னா, அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம வந்து இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை ஒரு தனி சம்பவம் முடிஞ்சிடும். இந்த உலகம் முடியறதுன்றது வந்து அது எப்பயோ உலகம் எங்கேயோ முடிய போகுது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா ரெண்டையும் சேர்த்து கேட்கறாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க கேட்டது வந்து இந்த அண்ட சராசரம் இல்ல காஸ்மோஸ்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சத்தினுடைய முடிவை பத்தி பேசல. அவங்க கேட்டது வந்து உம்முடைய வருகைக்கும் இந்த யுகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன. ஏன்னா இந்த யுகம் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய வருகையோட இப்ப இருக்கிற இந்த யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் மாறப்போகுது. ஸோ அதுவும் நம்ம ஃபியூச்சர்ல வரும்போது பார்க்கலாம். இது வரைக்கும் ஓகே தானியா? கிளியரா இருக்கு. இப்ப இப்ப நம்ம அந்த பழைய மத்தேயு வசனத்துக்கே போயிடலாம். மத்தேயு அந்த 24:3 வசனம், அதுல இருந்து தான் நம்ம இப்ப வந்துகிட்டு இருந்தோம். அந்த வசனத்தினுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மறுபடியும் அந்த கன்கார்ட் லிட்டரல் வெர்ஷனா இருக்கட்டும் இல்ல யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், ரெண்டுத்திலுமே வந்து கன்க்ளூஷன் ஆஃப் த இயான், யங்ஸ் லிட்டரல்ல வந்து எண்ட் ஆஃப் த ஏஜ், இந்த காலத்தினுடைய முடிவு.
இந்த யுகத்தினுடைய நிறைவு எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இங்க கேட்டிருக்காங்க. அப்ப தமிழ்லயும் வந்து நம்ம பார்க்கும்போது அதே மாதிரிதான் வந்துக்கணும். அப்போ உம்முடைய வருகைக்கும் உலகத்தின்ற வார்த்தையை அடிச்சுட்டு அங்க என்ன வந்துக்கணும், உம்முடைய வருகைக்கும் இந்த காலத்தின் இல்லாட்டி யுகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்றாங்க. ஏன்னா இது ரெண்டுமே சேர்ந்த ஒரு விஷயம். நம்ம இது தனியா தனியா பார்த்ததுக்கு காரணம் வந்து அது ஏதோ உலகத்தினுடைய முடிவுன்னு நினைச்சனால அது ரெண்டும் தனித்தனி சம்பவம்னு பார்த்தோம். ஆனா தனித்தனி சம்பவத்தை பத்தி அவங்க கேட்கல. அவங்க கேட்டது எல்லாமே வந்து ஒரே சம்பவம் தான். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையோட சேர்ந்து இந்த யுகம் எப்போ முடியுது அப்படின்றதையும் சேர்த்து கேட்கறாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஓமை, இந்த ஓமையில வந்து அவர் வருவதற்கான அடையாளத்தையும் அது நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் இல்லாட்டி அந்த யுகம் அது எப்போ முடிவடையும் அப்படின்னு சொல்லிதான் இவங்களுடைய கேள்வியா இருந்திருக்கு. அப்போ இப்ப நமக்கு வந்து உலகத்தின் முடிவு அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அது இந்த அண்ட சராசரமும் இல்லாட்டி இந்த யூனிவர்ஸ் முடியறத பத்தி அவங்க பேசல, இந்த யுகம் முடியறத பத்தி பேசுறாங்க. அது வந்து தவறுதலான மொழிபெயர்ப்புனால அந்த வார்த்தை நமக்கு அங்க வந்துருச்சு. ஆனா அது யுகத்தை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த யுகம் வந்து எப்ப முடிவடையும் அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகையோட இந்த யுகம் முடிவடைய போகுது. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வருகையோட இந்த யுகம் முடியுதுன்னா வரப்போகிற அடுத்த யுகம் என்னவா இருக்கும் சொல்ல முடியுமா? இப்ப நம்ம இருக்கிற இந்த யுகம் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையோட இந்த யுகம் முடிஞ்சிருது. அப்ப இந்த யுகம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த ஹிந்து சொன்ன கலியுகம் அப்படி சொல்ல, இந்த இப்ப நம்ம வாழ்ற இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தோம்னா இந்த பிரசன்ட் ஈவில் ஏஜ்ன்னு இருக்கும். அப்ப இந்த யுகம், இந்த காலகட்டம், இந்த யுகம் முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையோட முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய யுகம் என்ன யுகமா இருக்கும்? மிலேனியம் ரெயின் 1000 year. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பரலோக ராஜ்யம். அப்போ பூமியில பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ சாட்சி. அதுதான் வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய யுகமா இருக்கு. அப்ப அந்த யுகத்துல நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கும். அப்ப சீஷர்கள் ஏன் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையவும் இந்த யுகத்தினுடைய முடிவையும் ஒன்னா சேர்த்து கேட்டாங்கன்னா அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பரலோக ராஜ்யம். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்களுடைய லைஃப் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது, பரலோக ராஜ்யத்தில் அவர் மேசியாவா வருவாரு அப்படின்ற காரியங்கள்லாம் இருக்கிறனால அந்த ஃபோக்கஸ்ல போறனால ஓகே, அப்ப இதுக்கு அடையாளம் என்ன, என்ன டைமிங்ல இது நடக்கும் அப்படின்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் கேட்கறாங்க. ஸோ இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா எதுக்காக இந்த ஓமை சொல்லாரு அப்படின்றது. ஏன் அதை பார்க்குறோம் அப்படின்னா அப்பதான் இந்த ஓமையை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். 10 கன்னிகைகள் ஓமை இல்லைன்னா மணவாளனுக்கு ஒரு அர்த்தம், எண்ணெய்க்கு ஒரு அர்த்தம், எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். அப்ப இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும்னா இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் பார்த்துட்டு வரோம் நம்ம. அப்ப இந்த அடிப்படையில இப்ப நமக்கு தெரிஞ்சது வந்து சீஷர்கள் கேட்ட 2 கேள்வி. அவருடைய வருகைக்கும் இந்த யுகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன, அது எப்போது நடக்கும், இந்த 2 கேள்விதான். அப்ப அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றாரு, நிறைய காரியங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. அதுல வந்து குறிப்பா ஒரு சில வசனங்கள் பார்க்கலாம். இந்த வசனங்கள்லாம் படிக்கும் போது உங்களுக்கே திரும்ப ஒரு தெளிவு வரும். அதுல முதல் வசனம் வந்து மத்தேயு 24வது அதிகாரத்துல 36வது வசனம். மத்தேயு 24:36. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஓகே, இப்போ வந்து 24:3வது வசனத்துல நம்ம பார்த்தது 2 கேள்விகள். என்னென்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? எப்பொழுது சம்பவிக்கும், அடையாளம் என்ன. இப்ப இந்த இதுல வந்து அடையாளம் இல்ல டைம், இது 2 குறித்து ஏதாவது வசனங்கள் இந்த வசனத்துல இருக்க பாயிண்ட்ஸ் என்ன இருக்கு? அடையாளத்தை பத்தி ஏதாவது இருக்கா? இல்ல, அடையாள பத்தியே இல்ல, எந்த இல்ல டைமும் இல்ல. இல்ல டைம் பத்தி இருக்கு. அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவரும் அறியான் அப்படிங்கும் போது தெரியாத போது டைமை பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா நெகட்டிவா, அதாவது பிதா தவிர ஒருத்தனுக்கும் அந்த டைம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க என்ன இப்ப நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா அவங்க கேட்ட கேள்வி வந்து டைமு, அடையாளம், இது 2 தான் நம்ம ஃபோக்கஸ். அப்ப அதுக்கப்புறம் வர்ற வசனங்கள்ல படிச்சுட்டு வரும்போது எங்கெல்லாம் வந்து டைமை பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு இல்ல தெரியாதுன்னு சொல்றாரு, ஏதோ ஒண்ணு, ஆனா டைமை பத்தி என்ன சொல்லியிருக்காரு. அதே மாதிரி
அடையாளத்தை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? என்ன அடையாளம்னு? அடையாளம் நான் இப்ப ரொம்ப எடுக்கலைன்னா அது 24வது அதிகாரம் ஃபுல்லாவே நிறைய அடையாளங்கள் கொடுத்திருப்பாரு. இதுக்கடுத்து இது சம்பவிக்கும், இது சம்பவிக்கும்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம டைம் வந்து பார்க்கும்போது அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவரும் மரியான் அப்படின் போது அவரு அந்த அவங்க எப்போது சம்பவிக்கும் போது பிதா ஒருத்தரை தவிர அந்த டைமும் டேட்டும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கான பதில்ல இது ஒண்ணு. புரியுது இல்லையா இந்த வசனம் ஏன் நம்ம படிக்கிறோம்ட்டுன்னு? அவங்க கேட்ட அந்த எப்பொழுது அப்படின்றதற்கு வந்து இவர் வந்து இந்த டைம்னு சொல்ல, அந்த நாளும் அந்த நாளையும் பிதா ஒருவரை தவிர ஒருவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் தெரியாது, உனக்கு அந்த டைம் தெரியாது அப்படின்றத சொல்ல வர்றாரு. புரியுது இல்லையா? இப்ப அடுத்து இன்னொரு செட் ஆஃப் வசனம் படிக்கலாம். இதே 24வது அதிகாரத்திலே 42, 43, 44 இந்த 3 வசனங்கள். இருபத்தி 42, 43, 44 படிங்க. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்ப இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுலயும் வந்து இன்ன நாழிகையிலே அவர் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்றாரு. அப்போ இது டைம், திரும்ப டைமை பத்தி சொல்றாரு. அவங்க எப்பொழுது நடக்கும் அப்படின்னா அவர் என்ன டைம்ல வருவார்னு பிதா ஒருவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்றாரு. அடுத்து இன்ன நாழிகையில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது, அதனால விழித்திருங்க. அடுத்தது திருடன் இன்ன ஜாமத்தில், அதுவும் டைம் ஃப்ரேம், டைமை பத்தி பேசுறாரு. எந்த நேரத்துல வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருக்கலாம், ஆனா அப்படி இல்லை, உங்களுக்கு தெரியாது அப்படின்றத சொல்ல வர்றாரு. அதே மாதிரி 44வதுல நீங்கள் நினையாத நாழிகையில், அதாவது உங்களுக்கு டைம் தெரியாதுன்றத சொல்லியாச்சு. திருடன் எப்படி வருமோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல வருவாருன்னாச்சு. 2வது நீங்க யோசித்து பார்க்காத ஒரு டைமா இருக்கும், யாரு மனுஷகுமாரன் வர்றது. அதனால நீங்களும் ஆயத்தமா இருங்கள் அப்படின்றாரு. அப்ப இது எல்லாத்துலயுமே என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா டைமை பத்தி பேசிக்கிட்டே வர்றாரு. அவங்க கேட்ட கேள்விக்கு, அதாவது 3வது வசனத்துல கேட்ட கேள்விக்கு லைனா முதல் வந்து அடையாளங்கள் சொல்லிட்டே வருவாரு. யுத்தங்களும் நாசம் மோசம் இதெல்லாம் கேள்விப்படுவீங்க அப்படின்லாம், இதெல்லாம் அடையாளங்கள். அடுத்தது டைமிங். அப்ப டைமிங்ல இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு வசனம் கடைசியா பார்த்துலாம். அது இதுல 24வது அதிகாரத்திலே 50வது வசனம், 24ல 50. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து. அப்போ இதுவும் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே வர்றாரு. கதையை சொல்லும் போது நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் ரெண்டுமே வந்து டைம். அப்போ டோட்டலா இந்த பார்த்த எல்லா வசனத்திலையும், இப்ப நம்ம நிறைய வசனம், ஒரு 5 வசனம் பார்த்துட்டோம். இது எல்லாத்துலயும் வந்து இருக்கக்கூடிய மைய கருத்து, அந்த போக்கஸ் எதை பத்தி வந்துகிட்டு இருக்கு? டைம். ஆனா உங்களுக்கு தெரியாதுன்றது. அவங்க எப்ப வருவீங்கன்னு கேட்டதுக்கு இந்த டேட் அப்படின்னு சொல்லி, நீங்க அப்ப அறியப்படாத ஒரு நேரத்துல வருவாரு, நீங்க தெரிஞ்சுக்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு வர்றாரு. அப்ப அவர் வர்ற காலம் இந்த யுகத்தினுடைய முடிவு. இது ரெண்டுமே வந்து யாரும் அறியாத இல்லாட்டி நினைக்காத ஒரு நேரமா இருக்கும், யாருமே ஜட்ஜ் பண்ணாத டிசைட் பண்ணாத ஒரு நேரமா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த ஓமையில இருந்து அவரு அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு. இது கிளியரா இருக்கு இல்லையா இது வரைக்கும்? இப்ப நம்ம மறுபடியும் இப்ப இந்த ஓமைக்கே போயிடலாம். இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த ஓமைக்கான காரியத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த ஓமைக்கு முன்னாடி இந்த ஓமையை ஏன் சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம். அந்த கான்டெக்ட் எங்க ஆரம்பிச்சது? ஓகே, இந்த ஓமை எங்க ஆரம்பிக்குது, இந்த கான்டெக்ட் எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா அவங்க ஒலிவ மலையில உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த 3வது வசனத்துல அந்த கான்டெக்ட் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கிராஜுவலா அந்த கான்டெக்ட்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்காரு. வந்து யாருக்கும் இந்த டைமிங் இதெல்லாம் தெரியாது அப்படின்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்ப அதுக்கு அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு கதையில இருந்து ஒரு ஓமையை சொல்றாரு. அப்பொழுது அந்த கோர்வையில வந்துட்டு இருக்கும்போது அப்ப என்ன செய்யறாரு, ஒரு ஓமையை, ஒரு கதையை சொல்றாரு. அப்ப அந்த கதையினுடைய பர்பஸ் என்ன?
இப்ப இந்த நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்துட்டோம் என்ன இதுன்ட்டுலாம் சொல்லிட்டு எந்த கேள்விக்கான பதில்னு. அப்போ நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த ஓமை 10 கன்னிகைகள் ஓமையினுடைய பர்பஸ் என்ன, எதுக்காக இந்த ஓமையை சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து? இதுல இந்த பிரைட் குரூம் வர டைம், மணவாளன் வர டைம் தெரியாம இருக்கு. அவங்க இல்ல வெயிட் பண்ணி இல்ல நம்ம மணவாளன் போனோம். ஏன்னா மணவாளனே வந்து அந்த ஓமையில இருக்கக்கூடிய கேரக்டர். இப்ப மணவாளனை பத்தி பேசுது, நம்ம பேசுறது பரலோக ராஜ்யத்தை குறித்து அந்த ஓமையை ஆரம்பிக்கிறாருன்னு வருது. மெயினா வந்து என்ன போக்கஸ்க்காக அந்த ஓமையை சொல்லியிருக்காரு? எப்ப வருவாருன்னு தெரியாதுன்றதுதான் மெயின் அவங்க சொல்றது. யாருக்குமே தெரியாது. யாருக்குமே அந்த டைமிங் தெரியாது அப்படின்றதான் சொல்லிக்கிட்டு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்துட்டு, அப்ப அந்த டைமிங் தெரியாதுன்றத வந்து சொல்றதற்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த 10 கன்னிகைகளுடைய அந்த ஓமையினுடைய கான்டெக்ட் தெரிஞ்சிருச்சு, என்ன கான்டெக்ட்டுக்காக இதை சொல்லிட்டு வராரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஓமையை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது, எப்படி சரியா வியாக்கியானம் செய்யறது அப்படின்னும் போது, இந்த ஓமையில மணவாளன் இருக்கு, 10 கன்னிகைகள் இருக்காங்க. அதுல 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள், பாத்திரம், எண்ணெய், தீவெட்டி, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் இருக்கு, விவரங்களா நிறைய டீடைல்ஸா இருக்கு இதுல. அதுல எண்ணெய் இருந்துச்சு, எண்ணெய் கம்மியா இருக்கு, இப்படி நிறைய அந்த காரியங்கள் இருக்கு. அப்ப இந்த ஓமையை விளக்குறதுல நம்ம இப்ப இந்த ஓமையை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப இந்த ஓமையில வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்ல இதை புரிஞ்சுக்கும் போதோ இந்த காரியங்கள்ல இருந்து எதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது, எதெல்லாம் விட்டுறது, இப்ப அந்த பேஸ் தெரியாதனால இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின் போது இந்த வியாக்கியானம் கொடுக்கும் போது மணவாளன் ஓகே இயேசு கிறிஸ்து, 10 கன்னிகைகள் மணவாட்டி சபை, அதுல 5 புத்தி உள்ள கன்னிகைகள் ஆயத்தமா இருந்த சபை, 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் ஆயத்தம் இல்லாத சபை, எண்ணெய் அது வந்து தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி, இதெல்லாம் தீவெட்டி உங்களுடைய நீதி, நற்கிரியை, ரட்சிப்பு எல்லாமே போட்டுக்கிறாங்க அதுல. அடுத்தது பாத்திரம், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது இல்ல உங்க சரீரம், எண்ணெய் வாங்கி வச்சுக்கிறது, அபிஷேகத்துல நிறைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏகப்பட்ட வியாக்கியானம் விளக்கங்கள் இருக்கு. அப்ப இந்த ஓமையில வந்து எதையுமே எடுத்துக்க கூடாதா, இல்ல எதை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஓமையை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை வியாக்கியானம் பண்றதுக்கோ அல்லது விளங்கிக்கிறதுக்கோ அந்த ஓமை ஏன் சொல்லப்பட்டுச்சு அந்த நோக்கம் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 10 கன்னிகைகள் சொல்லிட்டு வரும்போது அதுல முக்கியமா அவங்க சொல்லிட்டு வந்ததுல வந்து இவைகள் எப்போது சம்பவிக்கும், இதுக்கு அடையாளம் என்ன அப்படின்றதான் வந்து மெயினா பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப இந்த ஓமை சொல்லப்பட்ட நோக்கத்தினுடைய இந்த அடிப்படை இருக்கு இல்லையா, இந்த அடிப்படையில இந்த ஓமையில வந்து காலத்தை குறித்து இல்லாட்டி அடையாளம் குறித்து வரக்கூடிய காரியங்களை எடுத்து பார்த்து அதை நம்ம இன்டர்பிரிட்டேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இது சொல்லப்பட்ட நான் சொல்றது புரியுது இல்லையா? இப்ப நம்ம எதுக்காக அது சொன்னோம்னு தெரிஞ்சுன்னா, அந்த கதையில வந்து இப்ப ஓமைன்றது ஒரு கதைன்னு சொல்லியாச்சு. அது என்ன கதைனா, யூத மதத்துல அப்ப அந்த டைம்ல இருந்தக்கூடிய திருமண சடங்கு முறையில இருந்து எடுத்து ஒரு கதையை சொல்றாரு. எதுக்காக சொல்றாருன்னா, சீஷர்கள் கேட்ட 2 கேள்விகள், இவைகள் எப்போது சம்பவிக்கும், இந்த யுகத்திற்கும் உடைய வருகைக்கும் முடிவு என்ன, இந்த 2 கேள்விக்கு எப்போதும் அடையாளம், இந்த 2 கேள்விக்கான பதில சொல்லிட்டு வரும்போது 24வது அதிகாரம் ஃபுல்லா இதை பத்தி பேசிட்டு வர்றாரு. பேசிட்டு வந்துட்டு 25 வரும்போது அப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அதே கண்டினியூட்டியோட இந்த ஓமையை பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த ஓமையில நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அப்ப இவ்வளவு விஷயங்கள்ல இருந்து நம்ம எதை எடுத்து வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னும் போது, கரெக்டா ஒரு ஓமையை நம்ம வியாக்கியானம் பண்றதுக்கு அது என்ன கான்டெக்ட்ல எதுக்காக அதை சொல்லியிருக்காருன்னு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஓமையை சொன்னது வந்து பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்ல அடிக்கடி போய் விற்கிறவர்கள் கிட்ட போய் ரிவைவல் மீட்டிங்ல போயிட்டு நீங்க ஃபில் ஆயிட்டே வாங்க, ரிசீவ் ஃபில் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நோக்கத்தை சொல்லியிருக்காரா, இல்ல அது ஒரு காலத்தையும் ஒரு அடையாளத்தையும் சொல்றதுக்காக சொல்லியிருக்காரா? புரியுது இல்லையா? நான் சொல்லிட்டு வர அந்த கான்டெக்ட் புரியுது இல்லையா? இல்ல ரொம்ப ஃபாஸ்டா போறேன், கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்ல புரியுது புரியுது புரியுது. ஓகே. அப்போ அந்த எந்த கான்டெக்ட்காக சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, அப்ப அந்த கான்டெக்டோட சம்பந்தப்பட்ட காரியங்கள், அந்த காரியங்களை இந்த ஓமையில இருந்து எடுத்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ வந்து கரெக்டா இந்த ஓமையை வியாக்கியானம் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இந்த கான்டெக்ட்லயே இல்லாம வேற காரியங்கள், அதாவது இந்த எண்ணெய் இது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகும்போது அது தப்பா போகுது. அப்போ முதல்ல வந்து நம்ம இதனுடைய அடையாளம் என்னெல்லாம் இந்த ஓமையில வச்சு அடையாளமா சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, உம்முடைய வருகைக்கும் யுகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்றது.
அப்ப இந்த ஓமையில வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மணவாளன் வராரு, எதிர்கொண்டு போறாங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். எண்ணெய் எடுத்துட்டு போனாங்க, இவங்க கிட்ட எண்ணெய் இல்ல, தீவெட்டி இருந்துச்சு, எல்லாம் போட்டே வராரு. போட்டு வந்துட்டு எங்க அந்த கான்டெக்ட் அந்த இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5வது வசனத்துல ஆரம்பிக்குது. மத்தேயு 25:5 படிங்க. மத்தேயு 25:5 படிங்க. மணவாளன் வர தாமதித்த போது மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அப்போ இந்த ஓமையில இருந்து நமக்கு ஒரு அடையாளம் என்ன நடக்குதுன்னா, எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள் அப்படின்றது. அப்ப இது வந்து ஒரு அடையாளமா இருக்காங்க அந்த சொல்லப்பட்ட ஓமையில. ஏன்னா இவங்க கேட்ட கேள்வி வந்து எப்போது, 2வது அடையாளம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம அடையாளத்தை பார்த்து முடிச்சிடலாம், அப்புறம் எப்போதுன்றதை பார்க்கலாம். அப்ப அடையாளம் அப்படின்னும் போது எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அப்ப இந்த எல்லோரும்னு சொல்லும் போது அதுல புத்தி இல்லாத 5 கன்னிகள் மட்டும் இருக்காங்களா, இல்ல புத்தி உள்ள 5 கன்னிகைகளும் சேர்த்து மொத்தம் 10 கன்னிகைகளா? எல்லாருமே 10 கன்னிகை. 10 கன்னிகைகளும். அப்ப எல்லாருமே நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள் இருக்கு. அப்போ இது வந்து யாருமே விதி விலக்குல, எல்லாருமே இருக்கிற டோட்டலா அந்த ஓமையில இருந்து வரும்போது சொல்லும் போது அங்க பாயிண்ட் என்னன்னா, ஒரு அடையாளம் என்னன்னா, எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். சோ அப்படிப்பட்டதான ஒரு சூழல் இருக்கும், அந்த ஒரு சைன் இருக்கும், அடையாளம் இருக்கும். யாருமே வந்து விழித்திருந்து ஜாக்கிரதையா இருக்க மாதிரி இருக்காது. எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள் அப்படின்ற ஒரு காரியம் வருது. 2வது அதே மாதிரி இந்த ஓமையில இருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2வது காரியம் ஒண்ணு இருக்கு. 25வது வசனம் அதிகாரத்திலே 10வது வசனம் படிங்க. 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது கண்மணி மைக் எதுவா இருக்குன்னு நினைக்கிறேன், எக்கோ வருது கார்த்திகேயன். கண்மணி இது மைக்ல எக்கோ வருதுன்னு நினைக்கிறேன், படிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. ஓகே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்த அடையாளம் என்ன அப்படின்னும் போது ஆயத்தமா இருக்கிற ஒரு பாதி பேர் இருக்காங்க, ஆயத்தம் இல்லாம பாதி பேர் இருந்தாங்க. அப்ப அந்த ஆயத்தமா இருந்தவங்க கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் அப்படின்றது. அப்போ 2 அடையாளம் பார்த்தோம். ஒண்ணு என்னன்னா, எல்லாருமே நித்திரை மயக்கமாய் தூங்கி விட்டார்கள்ன்றது முதல் அடையாளம். 2வது அடையாளம், அதுல பாதி பேரு தூங்கி இருந்தாலும் ஆயத்தமா இருந்தாங்க, அதற்கான ப்ரிப்பரேஷனோட இருந்தாங்க, ஆயத்தமா இருந்து தூங்கி விட்டார்கள். இது 2 தான் வந்து இதுல இருக்கக்கூடிய அடையாளம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் இந்த யுகத்தினுடைய முடிவும் எப்படி இருக்கும் அப்படின் போது, அவர் வர்ற டைம் எப்படிப்பட்ட ஒரு அடையாளம் சொல்றாரு. என்ன அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது 2 விஷயம் சொல்றாரு. எல்லோரும் நித்திரை மயக்கமாய் தூங்கி விடுவார்கள், எல்லாரும் தூங்கி இருப்பாங்க, நித்திரை மயக்கமாய் தூங்கிட்டு இருப்பாங்க. 2வது, அவர்கள்ல பாதி பேர் ஆயத்தமா இருக்க மாட்டாங்க, பாதி பேர் ஆயத்தமா இருப்பாங்க. ஆயத்தமா இருக்கிறவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிப்பார்கள். அப்ப அந்த கல்யாண வீட்டுக்குள்னும் போது பேசிக்கலா இது ராஜ்யத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு. அப்போ இவங்க கேட்ட கேள்வியில இருந்து, இந்த ஓமையில இருந்து நமக்கு அடையாளமா என்ன தெரியுது அப்படின்னும் போது 2 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, எல்லாருமே நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். 2வது விஷயம், அதுல பாதி பேர் ஆயத்தமா இருந்தார்கள், பாதி பேர் ஆயத்தம் இல்லாமல் இருந்தாங்க. ஆயத்தமா இருந்தவர்கள் பிரவேசித்தார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் பிரவேசிக்கவில்லை, கதவு அடைக்கப்பட்டது. இவ்வளவுதான் அடையாளமா சொல்லப்பட்ட விஷயம். இப்ப நம்ம டைமுக்கு பார்ப்போம். 2வது விஷயம், ஏன்னா முதல்ல வந்து நம்ம அடையாளத்தை பார்த்தோம். இப்ப டைம்னும் போது அவங்க கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவைகள் எப்போது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஓமையை சொல்லிட்டு வர்றதே வந்து அந்த கோர்வையிலன்னு பார்த்துட்டு கரெக்டா அந்த இது முடியும் போது அடுத்து இவைகள் எப்போது சம்பவிக்கும் போது மத்தேயு 25 திரும்ப 5வது வசனமே படிங்க. அதுல டைமை பத்தியும் பேசியிருப்பாரு. 25:5. தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். ஓகே. இதுல மணவாளன் வர தாமதித்த போது அப்படின்னு இருக்கு. ஓகே. இப்ப இந்த தாமதித்த போது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதுல இருந்து தாமதித்த போது அப்படின்றதுல நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுது? காலம் டிலே ஆகுது, டைம் டிலே ஆகுது.
இல்ல நாங்க தாமதித்த போதுன்னும் போது நீங்க இப்ப இங்கிலீஷ்ல சொல்றீங்க டிலே ஆகுதுன்றது. நான் கேக்குறது வந்து தாமதித்த போது அப்படின்னும் போது என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம தாமதித்த போது அப்படின்னும் போது? எக்ஸ்பெக்டட் டைம்ல வரல அவர். தள்ளி போகுது. தள்ளி போகுது, எக்ஸ்பெக்டட் டைம்ல வரல. ஓகே, அப்போ தாமதித்த போது அப்படின்ற வார்த்தை வரும்போது எப்படி அது தாமதித்த போதுன்னு நம்ம சொல்றோம்? அப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம். அவர் ஒண்ணு அங்கிருந்து கிளம்புற சீக்கிரம் வருது அப்படின்றாங்க, இல்ல தாமதிக்குதுன்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. அப்ப அப்ப இந்த வர வேண்டிய நாளுக்கு வராம இன்னும் லேட் ஆகுதுன்றது, டிலே ஆகுதுன்றது அது meaning. தாமதிக்கிறது. ஓகே, அந்த அப்ப டைம் என்ன வந்துச்சு ஆனா அப்ப இன்னும் வரல. அப்ப தாமதித்த போது அப்படின்னும் போது இங்க வந்து ஓகே லேட் ஆகுது லேட் ஆகுது லேட் ஆகுது தாமதிக்குதுன்னா நம்ம வந்து டிலே ஆகுது லேட் ஆகுதுன்றதெல்லாம் வந்து மொழிபெயர்ப்புல நம்ம வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்துறோம். அடிப்படையில அப்படி தாமதித்த போது அப்படின்னும் போது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது முதல் சீக்கிரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, தாமதம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ ரெண்டு வார்த்தைக்கும் எப்படி அது வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிக்கப்பட்ட நேரம் இருக்கு. அந்த பிக்ஸ்ட் டைம்னுடைய அடிப்படையில இருந்து தான் தாமதம் இல்லாட்டி சீக்கிரம் அப்படின்றது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா ட்ரெயின்ல போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிற்கும் போது ட்ரெயின் வந்து இத்தனை மணி நேரம் லேட்டு அப்படின்வாங்க, இல்ல இத்தனை மணி நேரம் சீக்கிரமா வந்துருச்சு, இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்வாங்க, இல்ல இவ்வளவு லேட்டுன்னு வருது. அப்ப அந்த லேட்டா இருக்கட்டும், டிலேயா இருக்கட்டும், இல்ல சீக்கிரமா இருக்கட்டும், தாமதமோ சீக்கிரமோ எதை வச்சு கணக்கிட்டு சொல்றாங்க அப்படின்னா ஒரு குறிக்கப்பட்ட நேரம் இருக்கு. புரியுது இல்லையா? அப்போ தாமதம்னு இந்த வார்த்தை இங்க வரும்போது தாமதம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னாலே அங்க ஒரு குறிக்கப்பட்ட நேரம் இருக்கு. அந்த ஸ்பெசிபிக்கான அந்த நேரத்தை விட அதிகமாகும் போது அது தாமதம். அந்த நேரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா அது சீக்கிரம். அப்ப அப்ப இங்க அந்த வந்து நேரம் தாமதி எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஓகே வரேன். அப்ப அந்த குறிக்கப்பட்ட நேரம் ஒண்ணு இருக்கு, அந்த நேரத்தை விட தாமதமாகும் அப்படின்றதுதான் இந்த தாமதம்னு குறிக்குது. அப்படின்னா இந்த பரலோக ராஜ்யம் வர்றதற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கும் வேதாகமத்துல ஒரு குறிக்கப்பட்ட நேரம் இருக்குது. ஓகேவா? அப்ப அந்த குறிக்கப்பட்ட நேரம் இருக்கு, அந்த நேரத்தை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா டைம் எடுக்குது அப்படின்னும் போது அதை தாமதம் ஆகுதுன்றோம். அந்த நேரத்தை விட முன்னாடியே வந்துட்டு இருந்தாருன்னா சீக்கிரமாய் வந்து விட்டார் அப்படின்னு வந்துடும். அப்ப அந்த குறிக்கப்பட்ட நேரம் இருக்கிறனாலதான் பைபிள் வந்து தாமதம்னு சொல்லுது. தாமதம்னும் போது ஏதோ நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அப்ப தாமதம்னும் போது அது டிலே ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, லேட் ஆகுது, லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விட்டுரும். அப்ப தாமதம்னும் போது அதனுடைய இம்பாக்ட் என்னன்னா ஒரு குறிக்கப்பட்ட நேரம் இருக்கு, அந்த நேரத்தை விட கூடுதல் ஆகும் போது தான் அது தாமதம்ன்ற பேரே வருது. அப்போ இவங்க வந்து தாமதித்த போது இது ஏன் பாக்குறோம் அப்படின்னா அந்த ஓமையில வந்து அவர் மணவாளன் வர தாமதித்த போது அப்படின்னு இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட நேரம் இருக்கு, அந்த நேரத்துல அவங்க எதிர்பார்த்தாங்க, அந்த நேரம் முடிஞ்சு தாண்டி இன்னும் போயிட்டே இருக்கிறனால அப்பதான் அந்த வார்த்தை பயன்படுத்த முடியும், தாமதித்த போது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பரலோக ராஜ்யம் தாமதமாக போகுது அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்த தாமதம்ன்றது டைம் மூட சம்பந்தப்பட்ட வார்த்தை, அதனால இதை இந்த ஓமையில இருந்து எடுத்து நம்ம வியாக்கியானத்துக்கு எடுத்துக்கிறோம். அப்ப தாமதம் ஆகுது அப்படின்ட்டு. அப்ப பைபிள்ல வந்து எந்த இடத்துல அந்த குறிக்கப்பட்ட நேரம் இருக்கு, எக்ஸாக்ட் டைம் எப்ப இருக்கு பைபிள்ல? யாருக்காவது ஞாபகம் இருக்கா எங்க இருக்குன்னு ஏதாவது படிச்சது? அந்த குறிக்கப்பட்ட நேரம் எங்க இருக்குன்ட்டுன்னு யாருக்காவது? ஏன்னா அது குறிக்கப்பட்ட நேரம் இருக்கிறனாலதான் அதை நம்ம தாமதம்னு சொல்ல முடியும். இப்ப எந்த டைம்ல ட்ரெயின் வருதுன்னே தெரியலன்னா நம்ம ட்ரெயின் லேட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த டைம் தெரிஞ்சாதான் ட்ரெயின் லேட்டுன்றதே அடுத்தது சொல்ல முடியும். அப்ப குறிக்கப்பட்ட நேரம் புறஜாதிய நிறைவு வரும்போதாக அந்த ஃபுல்னஸ் ஆஃப் த டைம். இல்ல அது ரெண்டுமே வந்து ஸ்பெசிபிக் டியூரேஷன் கிடையாது, ஸ்பெசிபிக்கான டைம் கிடையாது. அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு ட்ரெயின் போயிடுச்சுன்னா அடுத்த ட்ரெயின் வரும்ன்ற மாதிரி அது அர்த்தம். நான் சொல்றது புரியுது இல்லையா? ஒரு பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கு, இந்த ட்ரெயின் எப்பங்க வரும், இந்த ட்ரெயின் போன உடனே அடுத்து பின்னாடியே வந்துருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் அதை சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டா இந்த டைமுக்கு இந்த ட்ரெயின் இங்க வந்திருக்கணும், இதுதான் டைம் அப்படின்னு ஒரு பிக்சட் டைம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பைபிள் ஒரு டைம் இருக்கு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது என்ன அப்படின்றத பாத்திரலாம். எடுத்து தானியல் தீர்க்க தரிசனத்துல 9வது அதிகாரத்துல 24 இருந்து 27 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள்ல இருக்கு. இதுல
வந்து தானியேலினுடைய 70th வீக் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க. 70வது வார தீர்க்க தரிசனம், 70 வார தீர்க்க தரிசனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதுல வந்து இப்ப நம்ம பார்த்தோம் என்னன்னா, ஒரு குறிக்கப்பட்ட நேரம் இருக்கும். அந்த நேரத்தை விட இன்னும் நேரம் ஜாஸ்தி ஆகுதுன்னு போது தான் அது தாமதம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப தாமதம் ஆக போகுதுன்னு ஆச்சு. அப்ப தாமதம் ஆக போகுதுன்னா குறிக்கப்பட்ட நேரம் என்ன அப்படின்றது தெரியணும். அப்ப குறிக்கப்பட்ட நேரம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா தானியேல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தானியேல்ல 9வது அதிகாரத்துல 24வது வசனம் வாசிங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் ம், பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திருக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணப்பட்டிருக்கு? 70 வாரங்கள் 70 செல்லும்படி வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கு. குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பிக்சட் டைம் குறிச்சிட்டாங்க. புரியுது இல்லையா? அப்பாயிண்டட் டைம், அது பிக்சட் டைம். அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா மீறுதலை தவிர்க்கிறதுக்கு, பாவங்களை தொலைக்கிறதற்கு, அக்கிரமத்தை நிவர்த்தி செய்கிறதற்கு, நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கு, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனம் முத்திக்கிறதுக்கு அப்படின்னு இல்லையா? இது எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா புதிய உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்டு நடக்கக்கூடிய விஷயம். புதிய உடன்படிக்கையில பாவங்களை துளைத்து எண்ணாதிருப்பார், அக்கிரமத்தை நிவர்த்தி செஞ்சிருவார், நீதியை வருவிக்கிறது, தரிசனமும் தீர்க்க தரிசனம் அதோட முடிவடைகிறது. இது எல்லாம் சேர்ந்து மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு. ஏதோ ஒரு இதுல எக்கோ வருது. ஓகே, மகா பரிசுத்தம் உள்ளவரை பிரதர், உங்க லூயி பிரதர் உங்க இதுல எக்கோ வருதுன்னு நினைக்கிறேன் பிரதர். ஓகே, சோ மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு அப்படின்னு இருக்கு. அப்ப மகா பரிசுத்தம் உள்ளவர் யாரு? மகா ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தம் கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் அப்படின்னும் போது அது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இப்ப இயேசு கிறிஸ்துன்றோம், கிறிஸ்துக்கு என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன். அததான் வந்து கிரேக்கத்துல கிறிஸ்துன்றாங்க. அதே வார்த்தை எபிரேயத்துல மேசியா. அப்ப மெசாயா அப்படின்றதும் கிறிஸ்துன்றதும் ஒரே வார்த்தை தான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ அவருடைய அபிஷேகம் பண்ணப்படுறது, மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்றது என்னன்னா ராஜாவாக அவரை அபிஷேகம் பண்றது. அப்ப அது எப்ப நடக்கும்னா ராஜ்யம் வரும்போது அவரு தாவீதின் சிங்காசனத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் ராஜாவாக இருப்பாரு. அது எப்ப நடக்க போகுதுன்னா புதிய அந்த 1000 வருஷ அரசாட்சியில பரலோக ராஜ்யம் இந்த பூமியில வந்து ஸ்தாபிக்கப்படும் போது அப்போது என்ன நடக்கும்? புதிய உடன்படிக்கைக்குள்ள ஜனங்கள் இருப்பாங்க. அப்போ புதிய உடன்படிக்கையில இருக்கும்போது இந்த ஆரம்பத்துல இருந்து வந்து மீறுதலை தவிர்த்து பாவங்களை துளைக்கிறதற்கு, அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு. இது ஏன் இப்ப பாக்குறோம் அப்படின்னா அங்க என்ன கேள்வி? உம்முடைய வருகைக்கும் இந்த யுகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்து வந்து இந்த யுகம் முடியும் போது அடுத்து வரப்போற யுகம் என்னன்னு பார்த்தோம். 1000 வருஷ அரசாட்சி, இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்து அதுல ராஜாவா இருந்து ஆளுகை செய்ய போற அந்த பரலோக ராஜ்யம் வரப்போகுது. அதுதான் அடுத்த யுகம், அடுத்த இயான் அப்படின்றது. அப்ப அந்த இயான் வருவதற்கு குறிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் வந்து 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்து, ஆனா இது வந்து ரொம்ப சைட் ட்ராக் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இது முடிச்ச பிறகு திரும்ப இந்த தானியேல் இந்த குறிக்கப்பட்ட நேரம் இந்த இதை வேணா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்க்கணும்னா ஒரு 2 இது மட்டும் பார்த்துடலாம். இப்போ ஆக்சுவலா இதுல நான் வசனம் போடலை. யாராவது பைபிள் எடுத்திருந்தீங்கன்னா அதுல 25, 26 சேர்த்து படிங்க அப்படியே. தானியேல் 9வது அதிகாரம் 25வது வசனம். என்ன இதுல நான் போடல, யாராவது பைபிள் எடுத்து 25, 26. ஆமா 25 முதல் படிங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும்
அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். ஓகே, இப்ப இதுல வந்து 7 வாரமும் 62 வாரமும் செல்லும்னு போட்டிருக்காரு. முதல் சொல்லும் போது 70 வாரம் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிக்சட் டைம் சொல்லிட்டாங்க. அந்த ட்ரெயின் எப்போ வரும்னா ஒரு சம்பவத்துல இருந்து 70 வாரம் கணக்கு. அந்த ப்ராஃபஸி நம்ம உள்ள ஃபுல்லா போக வேண்டாம், அது வேற டாபிக் போயிடும், அது நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப அடிப்படையில புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குறிக்கப்பட்ட நேரம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நம்ம வரும். ஸோ அப்ப 7 வாரமும் 62 வாரமும் போது உதாரணத்துக்கு ஒரு 69 வாரம் முடியும் போது இந்த குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப அடுத்தது 26வது வசனம் படிங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். போதும், ஆனாலும் தமக்காக அல்ல அப்படின்னு இருக்கும். அப்போ மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னும் போது எப்ப சங்கரிக்கப்படுறாரு? 62 வாரம் போது அதுக்கு முன்னாடி 7 போயிடுச்சு. அதுக்கு 25வது வசனத்துல படிக்கும் போது 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் அப்படின்றாங்க. அப்ப அந்த 7 வாரம் முடிச்சு அடுத்த 62 வாரம் போயிட்ட பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார். அந்த 62 வாரம் முடிஞ்ச பிறகு சங்கரிக்கப்படுவார்னா மொத்தமா வந்து டோட்டலா பார்க்கும்போது 7 வாரம் 62 வாரம் சேர்க்கும் போது 69 வாரம். அப்ப 69வது வாரத்துல மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்றது வந்து இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய டைமிங், குறிக்கப்பட்ட நேரத்துல ஒரு அடுத்த ஸ்டேஜ். அப்ப இயேசு கிறிஸ்து எப்ப சங்கரிக்கப்பட்டார்? எந்த வருஷம் சுமாரா சங்கரிக்கப்பட்டார்னா? சிலுவையில அடிக்கப்பட்டது வந்து ஏறக்குறைய AD 30கள். சிலர் 33ன்றாங்க, அதுல நிறைய கால்குலேஷன் இருக்கு. நான் வந்து AD 30கள் தான் நான் நம்புறேன். அப்ப AD 30ல வந்து மேசியா சங்கரிக்கப்பட்டார். அப்ப அந்த வாரம் தான் இது. AD 30ல எந்த வாரம் நடந்திருக்கு? 70வது வாரம் தீர்க்க தரிசனத்துல 69வது வாரம். 69வது வாரம் அப்போ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப அதுலயே வந்து மிச்சம் சில இதெல்லாம் வருது. அது நம்ம டீட்டெயிலா போனோம்னா நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் எல்லாம் வரும். அது வந்து நம்ம இன்னொரு நாள் தனியா டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப அந்த டைமிங்காக மட்டும் அடுத்தது 27வது வசனம் ஸ்டார்டிங் படிங்க. படிங்க. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். போதும், அருவருப்பான செட்டைகளோட போதும், இது போதும், நம்ம டைமுக்காக பார்த்துக்கோம். சோ அப்போ ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தின் போது முதல் 26வது வசனத்துல என்ன பார்த்தோம்? 62 வாரத்துக்கு அப்புறம் மேசியா சங்கரிக்கப்படுவார்னா 62ன்னு சொல்லும் போதே அதுக்கு முன்னாடி 7 இருக்கு. 7 வாரம் பிளஸ் 62 வாரம் 69வது வாரத்துல மேசியா சங்கரிக்கப்படுவாரு. அது எப்ப நடந்துச்சுன்னா AD 70கள்ல நடந்துச்சு. அப்ப AD 70ல 69வது வாரம் தானியேல் தீர்க்க தரிசனத்தின்படி முடிஞ்சிருச்சு. இனி இருக்க போறது என்னது? ஒரு வாரம். ஏன்னா 69ல 70 வாரத்துல 69 போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அப்ப அந்த ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தினு 7வது வசனம் 27ல வருது. அப்போ இவங்களுக்கு வந்து குறிக்கப்பட்ட ஒரு நேரம் இருந்துச்சு. அந்த நேரத்துல 69 வாரம் அவங்க கண்ணு முன்னாடி நிறைவேறிடுச்சு. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, மறிச்சிட்டாரு. அப்போ தமக்காக அல்ல அப்படின்னு சொல்லி போட்டு சங்கரிக்கப்பட்டார், மேசியா சங்கரிக்கப்பட்டாச்சு. அப்ப அது AD 70கள்ல நடந்தப்ப அன்னைக்கு வந்து 69வது வாரம் முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த 70வது வாரம் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ஒரே லைன்ல போயிடலாம், ஏன்னா அது டீட்டெயிலா நம்ம இன்னொரு வாட்டி படிக்கலாம். உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லி இனி ஃபியூச்சர்ல வரப்போற உபத்திரவ காலம் அப்படின்றாங்க 70வது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 70வது வாரம் இன்னும் வரல அப்படின்றது வரைக்கும் தெரியுது இல்லையா? ஏன்னா நான் 69 முடிஞ்சிருச்சுன்னு பார்த்துட்டோம், அது AD 30கள்ல முடிஞ்சிருச்சு. 70வது வாரம் வரும்போது அது உபத்திரவ காலமா இருக்கும், யாக்கோபுக்கு இக்கட்டு காலமா இருக்கும்லாம் வருது. ஸோ இது வந்து ஒரு தனி டீடைல் ஸ்டடி நம்ம பண்ணலாம் அப்புறமா ஒரு நாள். ஸோ அப்ப நம்ம இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது 69 முடிஞ்சிருச்சு, 70 இன்னும் வரல. ஆனா வேறத்துல தானியேல் தீர்க்க தரிசனத்துல 70 வாரம் குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அப்ப அந்த 70 வாரம் முடியறதற்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு. அந்த டைம் பீரியட் வந்து இப்ப 70வது நடக்காதனால இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. குறிக்கப்பட்ட நேரத்தை விட இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ரெண்டாவது, அந்த 70வது வாரம் முடியும் போதுமே கொஞ்ச காலம் தள்ளி போவோம் அப்படின்றதும் ஒரு தாட் இருக்கு, அந்த டீச்சிங் இருக்கு. அது இன்னும் ரொம்ப டீட்டெயிலா போயிடும், அது ரொம்ப நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம் அதை. அப்போ அடிப்படையில என்ன அப்படின்னா, தாமதித்த போது அப்படின்னும் போது குறிக்கப்பட்ட நேரம் இருக்கு. குறிக்கப்பட்ட நேரம்ன்றது வந்து தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கு. உன் ஜனத்தின் மீதும், அந்த 24வது வசனத்துல படிச்சு பார்த்தோம்னா, உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த டைம் ஃப்ரேமே யாரை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்.
அப்புறம் எருசலேம் நகரம், பரிசுத்த நகரம், அதை பேஸ் பண்ணி 70 வாரங்கள் டைம் பிக்ஸ் பண்ணிருக்கு. அந்த டைமை விட டிலே ஆகும் அப்படின்றதான் இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். இது வந்து டைம் டிலேக்கு. அடுத்தது நம்ம அந்த மெயின் டாபிக்கே போயிடலாம். மத்தேயு 25லயே 6வது வசனம். அடுத்து என்ன இது வருது அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 25:6 படிங்க. நடுராத்திரியிலே இதோ ம், மணவாளன் வருகிறார், ம், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ம். சத்தம் உண்டாயிற்று. அப்போ இங்க என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நடுராத்திரியிலே அப்படின்றது. அப்ப நடுராத்திரியிலேன்றதும் என்னது, டைம் ஃப்ரேம் தான். டைம் அங்க எப்படி டைம் தாமதித்த போது அப்படின்றது டைம் ஃப்ரேம் பாக்குறோமோ, டைம் குறித்து வருதோ, அதே மாதிரி இங்க நடுராத்திரியிலே அப்படின்னு வரக்கூடியதுமே வந்து டைமை பேஸ் பண்ணி வரக்கூடிய காரியமா இருக்கு. அப்ப நடுராத்திரியிலேன்றது. அப்ப நடுராத்திரியில்னு சொல்லும் போது அங்க ஸ்பெசிபிக்கா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஆழ்ந்த உறக்கத்தின் நேரம். நடுராத்திரியில எல்லாமே, அதுவும் நம்ம இப்ப வந்து மாறிடுச்சு உலகம். இன்னைக்கு நடுராத்திரின்னு சொன்னா அதான் சொல்றேன், இந்த 2000 ஆண்டுக்கு அப்புறம் உள்ள இன்னைக்கு உள்ள நம்ம காலகட்டத்துல வச்சு இதை இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து 24 நடுராத்திரில உட்காந்து எல்லாரும் மொபைலும் கையுமா உட்காந்துருக்காங்க. எல்லா வீட்லயும் லைட் எரியுது. நடுராத்திரில வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க. சோ அப்ப இந்த கான்டெக்ட்ல இந்த நடுராத்திரின்றது இம்பாக்ட் கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அங்க சொல்லும் போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடுராத்திரியில என்னும் போது ஒருத்தர் கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சாயந்தரமே தூங்கி விடிகாலில் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிப்பாங்க. நம்மள மாதிரி கிடையாது இந்த கான்டெக்ட்ல. அப்ப இந்த நடுராத்திரின்ற கான்டெக்ட் வந்து அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நடுராத்திரின்றது, ஒரு லைட் இல்லாம ஒண்ணும் இல்லாம எல்லாம் தூங்கக்கூடிய நேரம். அப்ப அந்த நேரத்தை வந்து யாருமே எதிர்பார்த்து நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு எதிர்பாராத நேரம். ரெண்டாவது, நினைவே இல்லாம நல்ல டீப் ஸ்லீப் இருக்கக்கூடியது வந்து நடுராத்திரி அப்படின்றாங்க. ஏன்னா அப்போ வந்து நல்லா தூங்கிடுவாங்க, லைட்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி டைம்ல. அப்போ அந்த மாதிரி நினைவே இல்லாம அதை பத்தி யோசிக்காம, இததான் முன்னாடியே சொல்றாரு, எல்லாருமே நித்திரை மயக்கமாயி ஆயிட்டாங்க அப்படின்றதும் அதே அர்த்தத்துலதான் வருது. அப்ப இங்க நடுராத்திரியிலன்றதும் வந்து ஒண்ணு, அந்த டைம் ஃப்ரேம் வந்து நீங்க எதிர்பார்க்காத டைம். ஏன் அப்படின்னா எல்லாரும் தூங்குற மாதிரியான ஒரு விஷயம். அப்ப இதுவுமே வந்து ஒரு அடையாளமும் சேருது, ஒரு டைம் ஃப்ரேமும் சேருது இந்த வசனமும். அப்போ இந்த ஓமையை இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், டைமும் பார்த்துட்டோம், இந்த அடையாளத்தையும் பார்த்துட்டோம். இப்ப இந்த ஓமையை விளக்கும் போது ஒரு ஜாக்கிரதையா எப்படி இதை கரெக்டா விளக்குறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஓமையில வரக்கூடிய, நம்ம ஏற்கனவே இதை நிறைய பார்த்துட்டோம், ஓமையில வரக்கூடிய விளக்கு, எண்ணெய், பாத்திரங்க விற்கிறவங்க, எண்ணெய் விற்கிறவங்க, வியாபாரிகள் மாதிரி இவங்களெல்லாம் பற்றிய விவரங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லுது. எனது ஆயத்தமாய் விழித்திருக்க வேண்டும்ன்ற ஒரு கருத்தை வலியுறுத்துறதுக்கு தான் இந்த டீடைல். ஏன்னா இந்த டீடைலுக்கு வந்து அங்க வேல்யூ கிடையாது. இந்த டீடைல் எதுக்கு சொன்னார்னா, அன்னைக்கு அந்த காலத்துல அந்த நிகழ்வு அப்படி நடந்துச்சு, அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். போய் எண்ணெய் வாங்கி ஊத்தி வச்சுட்டு இதை வந்து அந்த ஓமையில ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இது வந்து சைட்ல ஒரு கதை சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கதையில வந்து எல்லா விஷயத்துக்கும் அர்த்தம் கொடுத்தே ஆகணுன்றது அவசியம் கிடையாது. எதுக்காக அதை சொன்னாரோ அதுக்கு மட்டும்தான் அங்க அர்த்தம் கொடுக்கணுமே தவிர, இந்த விளக்கு, எண்ணெய், பரிசுத்தாவி, நான் கூட நிறைய கேட்டேன், யாராவது ஒருத்தர் சொல்றாங்க எல்லாருமே எண்ணெய்க்கு வந்து த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவினால நீங்க நிறைந்திருந்தீங்கன்னா தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு. இப்ப அது வந்து தப்பு கிடையாது. ஆனா இந்த ஓமையினுடைய நோக்கம் அது கிடையாது. அதுதான் பாயிண்ட். இப்ப இப்ப அந்த மாதிரி மாத்தி சொல்லும் போது இந்த விவரங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு தனித்தனியா ஒரு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு. அது வந்து ரொம்ப இப்ப அந்த அன்னன்னைக்கு என்னென்ன கலாச்சாரங்கள் சர்ச்ல டெவலப் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இதனுடைய வியாக்கியானங்களும் மாறிக்கிட்டே வருது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கொடுத்துக்கிட்டே வராங்க. அப்படி வர்றது வந்து ஒரு தவறான ஒரு போதனை. ஏன்னா என்ன நோக்கத்திற்காக அந்த மாதிரி வருது? அப்ப அந்த விவரங்களுக்கெல்லாம் வந்து ஏன் அப்படி கொடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிள்ல வந்து அப்படி தனித்தனியா அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கல. நம்ம அடுத்து பார்க்க போறது அது அடுத்த வாரத்துல ஒரு கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு வந்து இயேசு கிறிஸ்து லிட்டரலாவே அர்த்தம் கொடுத்திருப்பாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் விதைக்கிறவன் பெறப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் இது 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 இதுன்னு சொல்லிடுவாரு. அப்ப வேதாகம் எதை இன்டர்பிரட் பண்ணுதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். வேதாகம் எதை இன்டர்பிரட் பண்ணலையோ அதுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு தனித்தனி ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கறதுனால அது என்ன நோக்கத்திற்காக அந்த ஓமை சொல்லப்பட்டுச்சு அப்படின்றது இல்லாம போயிடும். அப்ப எல்லாரும் வந்து ஒவ்வொருவரும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு சபை பிரிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி
ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களுடைய வியாக்கியானங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதுல அதிகபட்சமா இந்த ஓமையில கொடுக்கக்கூடிய வியாக்கியானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது சபை அடிப்படை பிரிவிலேயே நிறைய வருது. ஏன்னா அது பெண்டிகாஸ்டல் இதுனா அது ஒரு மாதிரி இருக்கு, வேற ஆங்கிலிக்கன் இதுனா அது ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அவங்க பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி என்னைக்கு வந்து பரிசுத்தாவி, சில சபையில வந்து ஜெப வாழ்க்கை, சிறு விசுவாசம், இரக்கம், நற்செய்தி அப்படின்ட்டு நிறைய இதுக்கான வியாக்கியானங்களை வந்து வேதாகவும் சொல்லாம இவங்க அவங்களுடைய கருத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய சபைக்கு ஏற்ற மாதிரி அந்த வியாக்கியானங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி வியாக்கியானங்கள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த கருத்துல இருந்து இல்லை அவங்களுடைய சபையினுடைய ஐடியாலஜில இருந்து எடுத்து கொடுக்கும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஓமை எதற்காக சொல்லப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை இழந்துருது. ரெண்டாவது, ஒரு தவறான டீச்சிங்குள்ளேயே வந்துருது. அதுலதான் இந்த ரிவைவல் இதெல்லாம் நிறைய இப்போ உள்ள வந்தது. காரணம் வந்து எண்ணெயை வாங்கிட்டு வர்றதுக்குன்ட்டு ஆயத்தமா இருக்கிறோம், ஆயத்த கூட்டம், இது அது நிறைய இந்த தவறுதலான உபதேசங்கள் இந்த ஓமையை வச்சு வர்றதற்கான காரணம் வந்து என்னன்னா, ஒவ்வொன்றுத்திற்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமா அப்படி கொடுத்துட்டு வர்றதுனால இந்த தவறான உபதேசங்கள் நிறைய வரனால இதனுடைய முக்கியமான இம்பாக்ட் எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த இது சொன்னார். ஏன்னா இப்ப நம்ம பார்க்கும் போதே வந்து மணவாளன் அப்படின்னு சொல்லிட்டு மணவாளனையும் ஒரு கேரக்டர் தான் அதுன்றதே புரியதுக்கு லேட் ஆச்சு. அப்ப பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்றாரு. பரலோக ராஜ்யமா ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவருடைய வருகைக்கும் இந்த யுகத்தினுடைய முடிவும் அப்படின்னும் போது, இந்த யுகத்தினுடைய முடிவுல அடுத்து என்ன ஆரம்பிக்க போகுதுன்னா வரப்போற யுகம் பரலோக ராஜ்யம். அப்ப அதுக்கு உள்ள போகும்போது எப்படி இருக்க போகுதுன்னு போது 3 விஷயம் ஒன்னா நடக்குது. ஒண்ணு, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை, இந்த யுகத்தினுடைய முடிவு, அடுத்த யுகத்தினுடைய ஆரம்பம், பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறது. இந்த 3 சம்பவத்தையும் கிளப் பண்ணி ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து இங்க சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு அடையாளம், ரெண்டாவது நேரம், அந்த காலம் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதை விவரிக்கிறதுக்கு தான் இந்த ஓமையை சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஓமையினுடைய கடைசியா கன்க்ளூஷன் சொல்றாரு. இந்த ஓமையை எதுக்காக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தையும் நம்ம படிச்சிடலாம். மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஓகே, இப்ப இந்த வசனத்துல மணவாளன்னு போட்டிருக்கா, மனுஷகுமாரன் இருக்கா? மனுஷகுமாரன். இப்ப அந்த வித்தியாசம் புரியுதா? அப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தது ஓமைக்குள்ள இருந்தாரு. எப்ப ஸ்டார்டிங்ல பரலோக ராஜ்யம் ஒரு ஓமைக்கு ஒப்பா இருக்குதுன்னு ஆரம்பிச்சுட்டு மணவாளன் வர தாமதித்த போதுன்னு சொல்லும் போது, அப்ப மணவாளன்றது வந்து அது அந்த கதாபாத்திரத்துல அந்த கதையில ஒரு கேரக்டரா தான் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இது வரைக்கும் அந்த 12வது வசனம் வரைக்கும் அந்த கதையை தான் சொல்லிட்டு வர்றாரு. அந்த கதையில இருந்து அப்ப நம்ம என்ன எடுக்கிறோம்னா, ஒண்ணு அடையாளம், அடுத்தது நேரம். இது 2 சம்பந்தப்பட்டு தான் அந்த ஓமையே சொல்றாரு. அப்ப அந்த ஓமையில இருந்து என்னெல்லாம் அதுல அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு, என்னெல்லாம் நேரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பரலோக ராஜ்யம் வர்றதை குறித்து, ஸ்தாபிக்கப்படுறது குறித்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 விஷயத்தை தான் அந்த ஓமையில இருந்து நம்ம எடுக்கணுமே தவிர ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் தனித்தனியா கொடுக்க வேண்டியதில்லை. அப்ப அந்த ஓமை முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு இங்க மனுஷகுமாரன் அப்படின்னு பயன்படுத்துறாரு. அப்ப இங்க மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்றது வந்து எதை காட்டுதுன்னா, மணவாளன்னு சொல்லல, அதுவே வந்து இந்த வசனம் வந்து அந்த ஓமை கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கத்துக்கு வந்துட்டாரு அப்படின்றது தெரியுது. புரியுது இல்லையா அந்த டிஃபரன்ஸ்? எனக்கு ஓமையில இருந்தப்ப மணவாளன்னு சொல்லியிருந்தாரு, மனுஷகுமாரன்னு சொல்ல. அப்ப மணவாளன்னு சொல்லிட்டு வந்து அந்த கதையெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா இந்த வசனம் அந்த எதுக்காக அந்த ஓமையை சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது. ஏன் அப்படின்னா, மனுஷகுமாரன் வரும்போது தான் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், பரலோக ராஜ்யம் வரப்போகுது. அப்ப ரெண்டுமே ஒரு சேர்ந்த ஒரு சம்பவமா இருக்கு. அப்போ மனுஷகுமாரன் வரும் நாளையும் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்றாரு. அப்போ மனுஷகுமாரன் வருவதற்கும் பரலோக ராஜ்யம் நிறுவப்படுறதுக்கும் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் இருந்துச்சு. அந்த நேரத்தை விட இன்னும் தாமதமாக போகுது. குறிக்கப்பட்ட நேரம் எதுன்னு பார்த்துட்டோம், தானியேல்ல உன் ஜனத்தின் மீதும் உன் பரிசுத்த நகரத்தின் மீதும் எருசலேம் மீதும் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதும் எருசலேம் மீதும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருந்துச்சு. அதுல 69வது வாரத்துல மேசியா சங்கரிக்கப்படுவார். அது AD 70-30கள்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசி ஒரு வாரம் இருக்கு, அந்த 70வது வாரம் இருக்கு. அது குறிக்கப்பட்ட நேரமா இல்லை, மொத்தமா 70 வாரம் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தை விட
தாமதமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மொத்த காரியத்தையும் சொல்றாரு. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டிலையும் சொல்ல அந்த டைமையும் சேர்த்து சொல்றாரு. அப்ப மனுஷகுமார் வந்து பரலோக ராஜ்யத்துல வரும்போது அந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒரு ஆழ்ந்த உறக்கத்தின் நேரமா இருக்கும். ரெண்டாவது ஒரு எதிர்பார்க்காத நேரமா இருக்கும். அப்ப மனுஷகுமார்னு வரும்போது டைமிங்ல வந்து யாருமே எதிர்பார்க்காத நேரம் இருக்கும். எல்லாரும் தூங்குற நேரமா இருக்கும். நள்ளிரவுல வர மாதிரி வருவாரு. திருடனை போல வருவேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல வரப்போறாரு. ஏன் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த ஒரு நேரம் இருந்துச்சு. அது என்னது? குறித்த நேரம். அப்ப அந்த குறித்த நேரத்துல அவங்க எல்லாம் எதிர்பார்த்துதான் இருந்தாங்க. அப்புறம் குறித்த நேரத்தை விட நாள் ஆகும் போது அவங்க எல்லாமே வந்து சோர்வாயி நித்திரை மயக்கமாயி எல்லோருமே நித்திரை மயக்கத்தை ஆயிட்டாங்க. எல்லாருமே தூங்கி விட்டாங்க. யாருமே எதிர்பார்த்து இல்லை. அந்த மாதிரி டைம்ல வருவாரு. தாமதித்து வருவாருன்னா கரெக்ட் டைமை விட்டுட்டு அதை விட தாண்டி தான் வரப்போற. அதாவது கரெக்ட்ன்றத விட குறித்த நேரத்தை விட ஜாஸ்தி ஆகும் போது அது தாமதம் அப்படின்றது வருது. ரெண்டாவது என்ன சொன்னாரு? அந்த நாளையும் அந்த நாழிகையும் யாருக்குமே தெரியாது, பிதா ஒருவரை தான் தவிர தெரியாது. அப்ப இதெல்லாம் வந்து அந்த அவங்க கேட்ட 2 கேள்விகளுக்கு அந்த கான்டெக்ட்ல அப்படியே சொல்லிக்கிட்டு வராரு. அப்ப என்ன மொத்தத்துல என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்பார்த்ததை விட தாமதமாக போகுது. ஏன்னா குறிக்கப்பட்ட நேரத்தை விட தாமதமாக போகுது. ரெண்டாவது எதிர்பாராத நேரத்துல இதெல்லாம் நடக்க போகுது. அவருடைய வருகையா இருக்கட்டும், இந்த யுகத்தினுடைய முடிவா இருக்கட்டும், வரப்போற யுகமாகிய பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதா இருக்கட்டும், இவை எல்லாமே வந்து எதிர்பாராத நேரத்துல நடக்க போகுது அப்படின்றது தெரியுது. ரெண்டாவது மனுஷகுமாரனுடைய வருகைக்கும் பரலோக ராஜ்யம் எப்போதும் ஆயத்தமாய் விழித்திருங்கள். அதுதான் அந்த கடைசியில் அந்த ஓமையை மொத்தம் சொல்லிட்டு என்ன டைம்ல வருவாருன்னு கேட்கும்போது டைமை சொல்ல, லேட் ஆகும், எதிர்பார்க்காத டைம்ல வரும், எல்லாம் இப்படிதான் இருக்கும், எல்லாரும் நித்திரை மயக்கம் வருவாங்க, ஆனா நீங்க விழித்திருங்கள் அப்படின்றாரு. அப்ப அதுக்கு ஆயத்தமா ஃபர்ஸ்டே ஆயத்தமா இருந்தவங்க ரெண்டாவது விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப ஆயத்தம் இல்லாதவர்கள்ட்டு அந்த ஓமையில ஒரு குரூப் காட்டுறாரு. பாதி பேர் ஆயத்தம் இல்லாமல் இருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள், உங்களை அறியேன்றாரு. அப்ப இது வந்து அந்த பாதி பேர் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறாங்க, பாதி பேர் பரலோக ராஜ்யத்திற்கு உள்ள பிரவேசிக்க முடியாமல் போயிருது. அப்ப அந்த பிரவேசிக்க முடியாம போறதுன்றது வந்து நம்ம இன்னும் தனியா டீட்டெயிலா நம்ம வேற இதுல பார்ப்போம். அதாவது இந்த நரகம் இதெல்லாம் குறித்து பார்க்கும்போது பார்ப்போம். பட் இந்த 10 கன்னிகைகளுடைய ஓமையினுடைய ஒட்டுமொத்தமா நம்ம அதுல இருந்து எடுத்துக்கிற ஓமை, அந்த அந்த ஓமையில இருந்து நமக்கு எடுத்துக்கிற ட்ரூத், எதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த ஓமையை சொன்னாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு கருத்து, வர்றதற்கு குறித்த நேரத்தை விட தாமதமாகவும் எதிர்பார்க்காத நேரத்துல வருவாரு. அதனால நீங்க விழித்திருந்து ஆயத்தமா இருங்க, ஆயத்தமா இல்லாதவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள். இவ்வளவுதான் அந்த விஷயம். அப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்றதற்கு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு புரியத்தக்க ஒரு கதையில சொல்லி அதுல ஆயத்தமா இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து அவர் டைரக்டா ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லாம அந்த கதையோட சேர்த்து அவங்க எண்ணெய் வச்சிருந்தாங்க, இவங்க கிட்ட எண்ணெய் இல்லை, அவங்க எண்ணெய் வாங்க போனாங்க, வாங்க போற நேரத்துல இவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அது கதை. அப்ப அந்த கதைக்கு நம்ம ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அபத்தமான தவறு. அதை செய்யக்கூடாது. அப்போ ஒரு ஓமையை வந்து எப்படி சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சாம்பிள் தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்க அந்த 10 கன்னிகைகளுடைய ஓமை. இது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7:30 ஆச்சு. நம்ம இதோட இந்த 10 கன்னிகைகளுடைய இதை நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து அதுக்கு அடுத்த இதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். இது புரிஞ்சது இல்லையா? எப்படி இந்த ஓமையை இன்டர்பிரட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா ஏதாவது கேள்விகள் இருக்கா? நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல புரிஞ்சுதா? இதான் சார், சொல்லுங்க. அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரை தவிர வேற யாரும் அறியார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் தெரியாது அந்த நாளும் அந்த நாழிகை. ஆமா, பிதா ஒரு குமாரனும் அறியான்றாரு. குமாரனும் அறியான்றாரு. அது வந்து தியாலஜிக்கலா அது நம்ம வச்சிருக்கேன். ஆனா அது இப்ப நம்ம எடுக்க போறது இல்ல. ஒரு தனி டாபிக் இருக்கு, பிதா குமாரன் பரிசுத்தாவை பத்தி ஒரு டாபிக் எடுக்கலான்னு இருக்கேன். ஆனா அது இப்பத்திக்குள்ள கிடையாது, கொஞ்ச நாள் போகட்டும் இன்னும், ஏன்னா அது கொஞ்சம் டீப்பா இருக்கும் அது. அதனால ஆனா வசனத்துல வந்து குமாரனும் மரியாதை தான் இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்துக்கு அந்த டைம்ல அப்ப தெரியாது அந்த வசனம் சொல்லும்போது. இப்ப அவரு ஓகே சார், இப்ப அவர் அந்த டைம்ல சொல்லும் போது இந்த பூமியில இருந்தாரு, அப்ப அந்த டைம் அறியாருன்றாங்க. அவர் மரித்து இப்ப பரலோகத்துல ஆண்டவர் வலது பாசல இருக்கும்போது இப்பயும் அவர் அறியாரா? இப்ப அவருக்கு அறிஞ்சிருக்குமா எப்ப வரப்போறன்றது தெரிஞ்சிருக்கு? ஆக்சுவலா இதுக்கு வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். வெளிப்படுத்தினால் முதல் அதிகாரம் எடுத்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வெளிப்படுத்தல எழுதும் போது
அந்த பரமேறி போனதுக்கு அப்புறம் யோவானுக்கு தரிசனமாகி அவர் மகிமை அடைஞ்ச பிறகு சொல்றாரு. அப்ப அதை சொல்லும் போது எடுத்து யாராவது கூட வாசிக்கலாமே. கார்த்திக் கேட்டுங்களா? அந்த ஒரே ஒரு இது மட்டும் வெளிப்படுத்தினதுல முதல் அதிகாரத்துல வசனம் முதல் வசனத்தை படிங்களேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை ம், தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு ம், தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் ம், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி ம். தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இதுல 2 பேர் கை மாறுது. தெரியுதா உங்களுக்கு இந்த வசனத்துல? 2 தேவன் பேர்கிட்ட கை இயேசு மாறி வருது. கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். ஒப்புவித்தது. அப்போ இது எப்போ ஒப்புவிக்கிறாருன்னா அவர் பரமேறி போனதுக்கு அப்புறம் தான். இல்லைன்னா அங்க சீஷர்கள் கிட்ட ஃபர்ஸ்டே அவர் சொல்லியிருப்பாரு எல்லா காரியத்தையும். அப்ப வாழ்ந்தப்ப யோவான் கிட்ட இந்த இதை சொல்லல. இந்த வெளிப்படுத்தின யோவான் கிட்ட இதெல்லாம் சொல்லல. அவர் பரமேறி போனதுக்கு அப்புறம் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு வெளிப்பாடு பெற்று இதை சொல்றாரு. அப்போ சொல்லும் போது ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்திருக்கிறதுனா தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்ததும். அடுத்தது இவர் யார்? இயேசு கிறிஸ்து தம்முடைய இயேசு கிறிஸ்து தூதனை அனுப்பி அனுப்பி. தம்முடைய இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தணும். அதுல அப்ப இந்த ஒரு வசனத்திலே 2 பேர்கிட்ட கை மாறி இருக்கு டீடைல்ஸ். முதல் டீடைல் யார்கிட்ட தான் இருந்துச்சு? பிதாவாகிய தேவன்கிட்ட தான் இருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போது அவருக்கு குமாரனும் அறியான் அப்படின் போது குமாரனும் அறியான் தான். அப்ப அதுக்கப்புறம் பரமேறி போனதுக்கு அப்புறம் அவர் மகிமை அடைந்த பிறகு, பழைய இதுக்கு வந்த பிறகு, எல்லா வல்லமே அவர் கொடுக்கப்பட்ட பிறகு, கையளிக்கப்பட்ட பிறகு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்த காரியங்கள், அவருக்கு அப்ப சொல்லியிருக்க காரியங்களை அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவருடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்துறார். புரியுது இல்லையா? அப்போ 2 கை மாறுது இங்க ஃபர்ஸ்ட் வசனத்திலே. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கிறார் வெளிப்படுத்தின 1ல வரும்போது. அதை அதுக்கப்புறம் தூதன் மூலமா ஊழியக்காரருக்கு தெரிவிக்கும் பொருட்டு யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுது. ஓகேவா? அதனால அந்த டைம்ல இயேசு கிறிஸ்துவுக்கு அது தெரியாதுதான். குமாரனும் மரியான் தான். ஓகே. வேற எதுவும் இப்ப இந்த டாபிக் புரிஞ்சுச்சு இல்லையா? 10 கன்னிகைகளுடைய ஓமை எப்படி, அந்த ஓமைகளை அடிப்படையில் எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஏன்னா இப்ப நம்ம பார்த்தது ஒரு ஓமையை, இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளை எப்படி படிக்கணும் அப்படின்ற அந்த அப்ரோச் ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கருத்தை சொல்றதற்கு ஒரு பெரிய கதையை சொல்லி அதுல நிறைய விவரம்லாம் வச்சு, ஆனா ஒரு கருத்தை சொல்றதுக்காக சொல்ற அந்த மெத்தட் ஆஃப் ஓமையை பத்தி பார்த்திருக்கோம். இதுல வேற ஏதோ கேள்வி இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாமா? வேற ஏதோ கேள்வி இருக்கா? ஓகே. இல்லைன்னா பிரதர் லூயி, நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றீங்களா பிரதர்? பிரதர் உங்க சவுண்ட் கேட்கல. பிரதர் உங்க மைக் கேட்க மாட்டேங்குது பிரதர். இல்ல பிரதர் மைக் கேட்கல. வேற யாராவது கூட ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஆண்டி நீங்க ப்ரேயர் பண்றீங்களா ஆண்டி? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த மாலை வேளையிலும் கூடப்பா நாங்கள் ஒன்று கூடி உடைய வேதத்தை குறித்து தியானிக்கவும் நிறைய காரியங்களே புதிதாக அறிந்து கொள்ளத்தக்கதான உவமைகள் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த நல்ல புதிய கருத்துக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த கூடுகையில கலந்து கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக வசந்தி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். உங்க போகக்கூடிய ட்ரீட்மெண்ட்லப்பா உங்க கரம் கூட இருக்கட்டும். நீங்க எல்லாம் நார்மலா இருக்க முடியாது. எந்த ஒரு சுகவீனங்கள் பலவீனங்கள் ஏற்படாமல் ஒரு அதிசயமான கிருபையினால ஒரு அற்புத சுகத்தை அவங்களுக்கு கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கூட உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க. இதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை வரத்தை தாங்க ஆண்டவரே. சரியான முறையில் நாங்கள் அதை கற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, இதை முயற்சி எடுத்து செய்யக்கூடிய ராஜாக்காக ஜெபிக்கிறோம்.
விமலாக்கா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. அவரோடு கூட இருந்து அவருடைய மனைவியும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து 2 பேருமாக முயற்சி செய்து ஒவ்வொன்றாக பொறுமையாக அதை ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்துறாங்க ஆண்டவரே. 2 பேருக்கும் நல்ல சரீர சுகபலத்தை கொடுங்க. உங்க ஞானத்தால நிறைக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பமாய் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது பிள்ளைகளை நீங்க அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கக்கூடிய சுகவீனங்கள், பலவீனங்கள், த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நல்ல பரிபூர்ண சுகத்தால் இடை கட்டுங்க. தொடர்ந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஆண்டவரே 2 பேரும் இணைந்து அதை உண்மையும் உத்தமமாய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற பலனை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கூட உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகபல ஜீவனை கட்டளையிடுங்க. உங்களுடைய ஞானத்தில், உங்களுடைய கிருபையில் நாங்கள் எல்லாரும் வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கிருபையுள்ள கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் என் முழு முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் 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 ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த அவர் செய்த உபகாரங்களை சகல மறவாதே. ஆமென். 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 Praise the Lord. Praise Praise the the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you. Thank you. Praise the Lord. Thank you.